பார்வதி பதே தென்னாடுடைய சிவமே போற்றி உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாய நீர்மணி வேணியன் அழகின் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கோழியற்கோன் பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி ஊழிமறி திருவாத ஊரா திருத்தால் போற்றி போற்றி. தில்லை வாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த கொல்லைய தாம் திருதொந்த தொகையடியார் பதம் போற்றி ஒல்லைய வாக்குவானகதை உலகடியை விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைதால் போற்றி நாரண்ட பல்லடியார் கல்புய்ந்த அருணந்தி நற்றால் போற்றி நீரண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்த நிழந்தால் போற்றி சீரண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி போற்றி உண்மை விளக்கம் நெறியளித்த அதிகை மணவாசக பெருமான் திருவடியே போற்றி உய்ய வந்த தேவநாயனார் திருவடியே போற்றி 63 அண்ணல் பொற்பாதமே போற்றி போற்றி. என்னை சென்னை குறித்து சிவத்திரு ஒளிவு செய்யா திருவடியே போற்றி. செல்லில் கூட வச்சுக்கலாம். செல்லில் தில்லை வாழ் அந்தனத்தம் அடியாத்தும் அடியேன் திருமீக கண்டத்து குயவனார்க்கடியே இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியே இளையாதன் குடிமாறன் அடியார்க்கும் அடியே வெல்லுமா மிக வல்ல மெய்பொருளுக்கடியே விழிப்புள் சூழ்நிலையால் விரமின்ற கடியே அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதி கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே இலைமறிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியே ஏனாதிதானந்தன் அடியார்க்கும் அடியே கலைமறிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியே கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியே மலைமறிந்த தோல் வல்லல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாய்ச்சாயன் அடியார்க்கும் அடியே அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே மும்ம
மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியே செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியே மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுதெழுந்த தாளிதான் வழிவினால் எரிந்த அம்மையான் அடிசண்டி பெருமானுக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே திருநின்ற செம்மையே செம்மையாய் கொண்ட திருநாவு கலையந்தன் அடியார்க்கும் அடியே பெருநம்பி குலசிறை தன் அடியார்க்கும் அடியேன் பெருமைகளை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியே ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒரு புலசு சாந்தமங்கை நீலனதற்கடியே அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே வம்பரா வரிவண்டு மணநார மலரும் மதுமலர் கொண்டையார் அடியலா பேனா எம்பிரான் சம்பந்தர் அடியார்க்கும் அடியேன் ஏயற்போர் கலிகாமன் அடியார்க்கும் அடியே நம்பிரான் திருமூலர் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கு மூர்க்கர்க்கும் அடியே அம்பரான் சோமாசி மாறனுக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே வார்கொண்ட வனமுலையால் உமைபங்கன் கழலே மறவாத கல்லெறிந்த சாக்கையர்க்கும் அடியே சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புலிக்கும் அடியே செங்காட்டன் குடிமேய சிறு தொண்டற்கடியே கார் கொண்ட கொடை கழற்று அறிவாரக்கடியே கனகாதி கணநாதன் அடியார்க்கும் அடியே ஆர்கொண்ட வேற்கூற்றன் கலந்தை கோனடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொய்கழுவூர் துஞ்சிய புகழ்சோழற்கடியே மெய்யடியான் நரசிங்க முனையற்கு அடியேன் விரிதிரை சூக்கடனாகை அதிபக்தற்கடியே கைதறிந்த வரிசிலையான் கலிகம்பன் கலியன் கடல் சக்தி வரிசை கோல் அடியார்க்கும் அடியே ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே கரைகண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணமுள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியே நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியே துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மையிலே வாயிலான் அடியார்க்கும் அடியே அறை கொண்ட வெல் நம்பி முனையடுவார்க்கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்க்கும் கடசிஞ்சன் அடியார்க்கும் அடியே மடல் சூழ்ந்த தார் நம்பி இடகழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செந்துரைதன் அடியார்க்கும் அடியே உடை சூழ்ந்த புலியதன் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் சுரைக்கும் அடியே அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியே சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே முப்பொழுதும் திருமேனி திண்டுவார்க்கடியே முழுநீரு பூசிய முனைவர்க்கும் அடியே அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியே ஆரூரன் ஆரூரில்
ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே மன்னிய சீர்மறைநாவன் நின்ற ஊர் பூசல் வரிவரையா மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார் கடியே திருநீல கண்டத்து பாணனார் கடியே என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவல்கோ அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஒப்பார் ஆரூரில் அம்மானுக்கே அன்பராவாரே ஆரூரில் அம்மானுக்கே அன்பராவாரே. சிற்றம்பலம். ஆயிரத்தி 99. எட்டாவது நாயன்மார் அமர்நீதி நாயனார். அது தில்லைவாழ் அந்த நேரத்தில் சில இதில் சேர்ப்பாங்க, சில இதில் சேர்க்க மாட்டாங்க. சில சேர்த்து வந்து 8 வரும், சேர்க்க முடியாது. அமர்நீதி நாயனார். நாயனார் அப்படின்றதுன்னா சிவபெருமானோட பேர். அவர் நாயனார்னு ஒரு பேர். அது வந்து நம்ம அடியாருக்கு கொடுத்துட்டார் சாமி. நாயனார் அப்படின்னு யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரோ நாயனார். அல்லிமென் முல்லையந்தர் அமநீதிக்கும் அடியே திருத்தொண்டர் எடுத்துக்கலாமா? போன பிரதோஷம் அன்னைக்கு விரல்மெண்ட நாயனார் வரலாறு பார்த்தோம். திருத்தொண்டத்தோட எப்படி வந்தது அப்படின்னு அவரால் தான் நமக்கு கிடைச்சது. அதை நம்ம பார்த்தோம். சீரில் நீடிய செவ்வியர் புன்னி நல்நாட்டு காரின் மேவிய கனியாளி மலர் பொருள் சூழ்ந்து தேரின் மேவிய செல்மணி வீதிகள் சிறந்து பாரில் நீடிய பெருமை சேர்ப்பதி பழையாறை. அதாவது பழையாறைன்னு ஒரு ஊர், நம்ம தஞ்சாவூர் பண்ணார். அந்த ஊர் சிறப்பை சொல்கிறாரு சாமி. அந்த ஊரில் எப்படின்னா ஒரு பறவை குரங்கு இதெல்லாம் என்ன கூட பசின்னு இல்லாமல் இருக்காதான். ஏன்னா அங்கே இருக்கிற மரங்கள்லாம் அவளை பழுத்து போய் பழம் பறித்து சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமல் அவள் அது எதுங்களாம் போய் பறித்து சாப்பிட்டு தூக்கி போடுவான் வேண்டாம் இடத்துல. அவ்வளோ செழுமை மிகுந்த ஊர் அந்த ஊர். என்ன பழையாறுன்ற ஊர். அங்கே வந்து காவிரி நதி ஓட்டு அந்த இடத்துல நம்ம நாயனார் பிறந்தார். அந்த ஊருக்கு தான் பழையாறை. மண்ணும் அப்பரி வணிகத்தம் குலத்தினி வந்தார் பொன்னும் முத்தும் நன்மணிகளும் பூந்துகில் முதலா என் நிலத்திலும் உள்ள வருவலத்து இயல்பால் அந்நிலை கண்ணீர் அமநீதியார் என்பார். அமநீதியார் அந்த ஊர்ல பிறகுறாரு. அந்த ஊர்ல அவ்வளோ செழிப்பு இருக்கு. எந்த குலத்தில் பிறகுறாருன்னா இது வியாபார குலம், அதாவது வணிக குலம். வணிக குலத்தில் பிறகுறாரு. அந்த குலத்தில் வியாபாரம் எப்படி பண்ணுறாங்கன்னா வியாபாரத்தை சிறந்து இருக்காராம். அவரு கடையில் கிடைக்காத பொருளே கிடையாதாம். அதாவது முத்தும் மணியும் பட்டாடையும் எல்லாம் அப்போ என்னன்னா நகை கடை வச்சிருக்காரு, துணி கடை வச்சிருக்காரு. மற்றது எல்லாம்னா மளிகை கடை, இந்த மாதிரி நிறைய கடை. எப்படின்னா ஹோல்சேல் பெரிய லெவலில் ஐயா வந்து வியாபாரம் பண்ணுறாரு. சரி, இவ்வளோ வியாபாரம் பண்ணுறாரு, அவர் எப்படிங்க நாயன்மார் ஆனார்? இப்போ வியாபாரம் பண்ணால் என்ன பண்ண முடியும்? வியாபாரத்திலே தான் சிந்தனை இருக்கும். எந்த நேரமும்
அதை நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு மேம்படுத்துறது அதே சிந்தனை தானே இருக்கும். நமக்கு சின்ன ஒரு வேலை இருந்தாலும் என்ன பண்ண முடியும், சாமி பார்க்க முடியாது. எங்க சாமி இந்த நேரத்துக்கு வியாபாரத்துக்கு பார்க்கறதா சாமி கும்பிட்றா அது போனாது எனக்கு லாஸ் ஆகிடும் அப்படின்னு. ஆனால் நாயனார் எப்படி இருந்தாரா, சிந்தனை செய்வது சிவன் கடலே சொல்றாரு. வியாபாரம் பாரு நான் செய்வாராம், ஆனால் சிந்தனை எப்படின்னா சிவபெருமான் திருவடியே நினச்சிட்டு நினைக்க முடியுமா? எவ்வளோ வியாபாரம் பண்ணுறவருக்கு அந்த சிந்தனை வருமா? நமக்கு ஒரு சின்ன டென்ஷன்னாலுமே நமக்கு வராது. அதுதான் வந்து அவங்களோட உயர்வுக்கு காரணம். சிந்தனை எந்த நேரமும் இறைவனை நினைச்சிட்டு இருக்கு. அதனால சிந்தனை செய்வது சிவன் கடலே அல்லாது ஒன்று இல்லை. அதை தவிர வேற எதுவுமே நினைக்கலாம். இந்த வியாபாரத்துக்கு பெருக்கடிங்க அது பார்த்து ஆளை கூட்டு அது பார்த்து நடந்துட்டு அதெல்லாம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. சரி, சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்கு? அது பண்ணுறது அத்தி வண்ணம் அடியார்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவணமும் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். சாமி சொல்றாரு, வர அடியார்களுக்கு அமுது செய்யும், சாப்பாடு போடுவார், நல்ல சாப்பாடு போடுவார். நம்ம எவ்வளோ சொத்து வச்சுக்கலாம் எதுக்குன்னா அடியார்களுக்கு அமுது செய்யணும். அதனால அடியாருக்கு அமுது செய்வாராம். கந்தை கீழுடை கோவணம். சாரி, கந்தை கீழுடைனா நம்ம நினைச்சிருப்போம் கந்தைன்னா சாரி கந்தைனா கந்த துணி கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிருவோம். கந்தைன்னா அந்த கந்தையில பட்டு துணியில சின்ன சின்ன துணி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த சின்ன சின்ன துணியை ஒன்றுக்கு மேல அடுக்கி அது தையல் போட்டு டிசைன் மாதிரி இருக்குமா. அதை வர அடியாருக்கு வேட்டியா கொடுப்பாரு. சில பேர் வேட்டி கட்ட மாட்டேன் அப்படின்னாங்கன்னா அவங்க கோவணமா கொடுப்பாராம். இந்த மாதிரி கீழும் கோவணமும் கொடுத்து அடியார்களுக்கு அன்னம் பாதிச்சு அவங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அத்தனையும் கொடுப்பாராம். எப்படி மகிழ்ந்து கொடுப்பாங்க. அதுதான் முக்கியம். இப்போ ஒருத்தருக்கு நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோம்னாச்சியா வந்துட்டியா இந்த இடத்துக்கு போ அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கா, அவன் வாங்கணும் கஷ்டமா இருக்கான்ல. அதனால அவருக்கு கொடுக்குறது எப்படி கொடுப்பாருன்னா மகிழ்ந்து கொடுப்பாராம். சாமி மகிழ்ந்து எல்லாம் கொடுத்ததால என்ன ஆச்சுன்னா வாங்கினவங்களுக்கு பயனா கொடுத்தவங்களுக்கு பயனா. ஒரு பொருள் ஒன்றும் இல்லை, ஒரு அன்னதானத்துக்கு ஒரு 500 ரூபாய் தரீங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து காசு போதா வருதா? வரும். நீங்க 500 ரூபாய் தான் கொடுக்குறீங்க, ஆனா உங்க அக்கௌண்ட் புண்ணியம் 5000 ஏறும். அதனால அது கொடுக்கறது தான் அது. அதாவது ஒரு புண்ணியம் நீங்க செய்றீங்கன்னா நம்ம கொடுக்குற மாதிரி வெளியே தெரியும், ஆனா நம்ம கணக்குல அந்த புண்ணியம் ஏறும். அதான் அதான் சொன்னார், வந்த செல்வத்தின் வளத்தின் வரும் பயன் கொள்வார். கொடுத்தது பயனா ஒரு திரும்பி சிவ புண்ணியமா சேர்ந்துடும். ஒரு பொருள் உதவாத ஒரு பொருள் அது நம்ம சிவ அடியாருக்கு யாருக்கும் கொடுத்தா சிவ புண்ணியமா சேர்ந்துடும். அதாவது அழிகிற பொருள் அழியாத பொருள். ஒரு பாலுக்கு பால் அழிகிற பொருள் அது எத்தனை தடவை உரை குத்தி வச்சு தயிராக்கி தயிரை மோராக்கி மோரை வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து நெய் எடுத்து எத்தனை நாள் இருக்கு? பல வருஷம் கூட இருக்கும் நெய். ஆனால் பாலை வச்சுருந்தா ஒரே நாள் கெட்டு போயிடும். அந்த மாதிரி தான் நம்மளும் வாழ்க்கையில் நம்ம கிடைக்கிற அத்தனையும் சில நாட்களில் போயிடும். ஆனால் அதை வந்து போகாத செல்வமாகனா சிவப்புண்ணியம் ஒன்று தான் அதை செய்யும். நீங்கள் என்ன இந்த உயிருக்கு வந்து செல்வத்தை சேர்த்துச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு பிறவிதோறும் உங்களை காப்பாற்றும். அதுதான் சொன்னேன், வந்த செல்வத்தின் வளத்தின் வரும் பயன் கொள்வார். முக்கண் நக்கரம் முதல்வனார் அவர் திருநல்லூர் மிக்க சீர்வளர் திருவிழா விருப்புடன் வணங்கி தக்க அன்பர்கள் அமுது செய் திருமடம் சமைத்தார் தொக்க சுற்றமும் தாமும் வந்து அணைந்தனர் தூயோர். சாமி என்ன பண்ணாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் ஒருத்தர்னா அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு ரொம்ப விருப்பமான கோயில் எதுனா பக்கத்துல திருநல்லூர்னு ஒரு கோயில் இருக்கு, பழையாறு பக்கத்துல. அந்த கோயிலுக்கு போகலாம். சாமி 5 கலர் வரும். அந்த கோயிலுக்கு ஒரு சாமி போயிட்டு என்ன பண்ண பார்ப்பலாம். பார்த்துட்டு மகிழ்ந்து ஆனந்தமா பார்த்துட்டு எப்ப நினைக்கிறோம் குடும்பத்தோடு போவாரு. சாமி வந்து இருந்தாரு. ஒரு நாள் என்ன பண்ணாரு, சரி திருவிழா வருஷத்துக்கு நம்ம போனோம் பார்த்தீங்களா, போன அன்னைக்கு நடந்ததுல திருவிழா, அந்த திருவிழாவுக்கு சாமி போனார். என்ன பண்ணாரு, போவார்னா அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுவாங்க, சாப்பாடு செஞ்சு அன்னதானம் போடுவாங்க. சரி நம்ம வருஷம் சாமிக்கு அன்னதானம் போடுறோம்,
ஆனால் இங்கேயே என்ன பண்ணணும், ஒரு மடம் கட்டணும். மடம் கட்டிட்டா பாத்திரம்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும், போகணும். போச்சு வண்டி இருக்கு அப்படின்னா மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வரணும், நேர காலம் சரி இருக்காது. அதெல்லாம் என்ன பண்ணால் அங்கேயே சாமி ஒரு மடத்தை கட்டி அந்த மடத்தில் எல்லாம் பாத்திரம் மட்டும்லாம் வச்சு அடியார்கள் எப்போ வந்தாலும் திருவிழாதான்னு இல்லை, எப்போ திருநெல்லூர் வராங்க சுவாமியை பார்க்குறாங்கன்னா ஐயோ அம்மா நீங்கள் அந்த மடத்துக்கு போனால் சாப்பாடு கிடைக்குங்க. இப்போ நம்பி போவாங்கல்ல, இந்த நேரத்துக்கு கூட சாப்பாடு கிடைக்கும் நம்பி போவாங்க. அந்த மாதிரி அடியார்கள் வந்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு மடம் கட்டினார். அந்த மடம் தான் அந்த குளத்து பக்கத்தில் இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டீங்களா, அந்த மடம் தான். ஆமாம், அந்த மடம் தான் அவர் ஐயா கட்டின மடம். அந்த மடத்தில் என்ன பண்ணார், அடியாருக்கு சாப்பாடு போடுவார். இதே மாதிரி செஞ்சுட்டு ஒரு நாள் அதே மாதிரி திருவிழா என்ன பண்ண சொந்த பந்தத்துலாம் சொல்லிட்டாரு, வாங்க திருவிழாவுக்கு போகலான்னா எல்லாரும் என்ன பண்ணாங்க, சரி நம்ம சொந்தக்காரு திருவிழா பண்ணுறாரு நம்ம போகலான்ட்டு எல்லா சொந்த பந்தமும் வர ஆரம்பித்தாங்க. வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து சமையல்லாம் செஞ்சு சாப்பாடு எப்படி நடக்குதுன்னா 2 விதமாக பண்ணுறாரு சாமி சாப்பாடு. அதாவது சில ஐயமார்கள்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கியா, எல்லாரும் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க தீட்சை வாங்கியிருக்கணும், அது நெறியில் இருக்கணும், அவங்க சமைச்சா தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி வரவங்களுக்கு என்ன பண்ணாரு, தனியாக சமையல் பண்ணார். இந்த தனியாக சமையல் பண்ணுறது ஒரு விஷயம் வரும் பண்ணுவோம் கதையில், தனியாக சமையல் செய்கிறாரு. இன்னொரு அடியார்கள் வந்து பொதுவாக சமைச்சு, ஆனால் 2 சமையல் ஒன்று தான். இதில் கத்திரிக்காய் கொடுத்தா அதுலேயும் கத்திரிக்காய் கொடுத்தா, இதில் முள்ளங்கி சாப்பிட்னா முள்ளங்கி சமைக்கிறவங்க தான் வேற மாறும். அந்த மாதிரி சமைச்சு அடியார்கள் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போது ஒரு நாள் மதுவும் அன்போடு வணங்கினார் மணிகண்டர் நல்லூர் திருவிழா அணி சேவித்து திருமடத்து அடியார் பெருகும் இன்பமோடு அமுது செய்திட அருள் பேணி உருகு சிந்தையின் மகிழ்ந்து உரை நாளில் ஒரு நாள். அந்த ஒரு நாள் கூட நம்ம செய்கிறார். அந்த ஒரு நாள் தான் விசேஷமான நாள். இப்போ எப்படி வருஷத்துல தீபாவளி பொங்கல் விசேஷம் வரலாம், அந்த மாதிரி அடியாருக்கு விசேஷமான நாள் சிவபெருமான் வரப்பாரு. அதனால ஒரு நாள் அதை எப்படி சாப்பாடு போடுவாங்கன்னா, பெருகும் இன்பத்தோடு அமுது செய்திட அருள் பேணி. உட்கார வச்சுட்டு ஆளுங்க உட்கார வச்சோன்னே அப்படி ஜாங்கி விற்பாராம். வச்சோன்னே அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டோன்னே அப்படி பார்ப்பாங்க. ஏன்னா சில பேருக்கு ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க பிடிக்கல, அதனால அதுக்கப்புறம் ஐயா இன்னொரு ஜாங்கி வச்சிங்கன்னா ஒன்று தான் இல்லை 2 கூட வச்சுப்பேன் சாப்பிடும். அது போதும், அதை வச்சுங்க சாப்பிடுவோம். பாயாசம் இன்னொரு டம்ளர் ஊற்றிங்க அப்படின்ட்டு. அது எப்படி சொல்லணும், பெருகும் இன்பமோடு கேட்கறாங்களே கொடுக்கணும்னு இல்லை, அதே இன்பத்தோடு பெருகி அமுது செய்திட அருள் பேணி. அன்போடு செய்யறது வந்து எதுனா அருள் மதிப்பு. அதனால அருள் பேணினார். அடுத்தது அவங்க சாப்பிடுறான், சாப்பிட சொல்ல பார்ப்பாரான், வரது நல்லா ருசிச்சு சாப்பிட்றாங்க. அடுத்த தடவை சொல்ல கூட 2 முந்திரி வந்து எக்ஸ்ட்ரா போடணும். நம்ம இந்த தடவை 1 கிலோ முந்திரி போடுற பாயாசத்தில் அது 2 கிலோவாக போடுவோம். ஏன்னா அடியாருக்கு நல்லா சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. உருகும் சிந்தையில் மகிழ்ந்து ஒரே நாளில் ஒரு நாள் இந்த மாதிரி நினைச்சு உருகி சாப்பாடு போடுவாங்க. இந்த சாப்பாட்டை ஒரு நாள் நம்ம ருசிக்கணும்னு நல்லூர் பெருமாள் நினைச்சுட்டாரான். அடியாருக்கு போடுறாரு, நம்ம ஒரு நாள் ருசிக்கணும். எது சாப்பாடு இல்லை, சாப்பாடு போடுற அந்த அன்பை ருசிக்கணுன்ட்டு ஒரு நாள் நினச்சிட்டாரான். நினச்ச உடனே சாமி வர போகிறார். வரவர் எப்படி வந்துருப்பா நீங்க நினைச்சுக்கிறீங்க? வரவர் எப்படி வந்துருப்பாரு? கோட்டீஸ்வரர் ஒருத்தர் வராருன்னா எப்படி வரணும், சும்மா ஒரு ஆடிகாரில் வந்து இறங்கி அப்படியே ஒரு கோட்டி சூடு அப்படி நகை நட்டோடு தானே வரணும். நம்ம சாமி எப்படி வரும்? பிறைத்தடி சடை பெருந்தகை பெருந்திருநல்லூர் கரைகளத்து இறைக்கோவன பெருமை முன்காட்டி நிறைந்த அன்புடைய தொண்டருக்கு நீடு அருள் கொடுப்பான் மலை குலத்து ஒரு பிரம்மச்சாரி வடிவு ஆகி. சாமி எப்படி வந்தார்னா பிரம்மச்சாரி மாதிரி வந்தான். அது எப்படி வந்தாரு, ஒரு 12 வயசு பையனா வந்தாரா சாமி. முடியுது வரைக்கும் வழிச்சுக்கிட்டு, அதாவது தீட்சை வாங்க பையன் மாதிரி முடியுது வச்சுன்னு இதுக்கு மேலே ஒரு குடிமையை போட்டுக்கிட்டு அந்த குடிமையில் சின்னதாக பூவை வச்சுக்கிட்டு பிறையெல்லாம் மறைச்சிட்டார் சாமி. கண்டெல்லாம் மறைச்சிட்டு கையில் ஒரு இது மான்தோல் புளித்தோல் வச்சுக்கிட்டு
அப்புறம் தர்பக்கட்டு கையில் வச்சுக்கிட்டு சாமி வராரு. கையில் இந்த கையில் ஒரு கொம்பு, அந்த கொம்பு மேலே 2 இது கோமம். இவரு வேற இடுப்புல ஒரு கோமம் கட்டிருக்காரு. 12 வயசு பையன் இடுப்புல கோமம் கட்டிருக்காரு. அந்த தண்டுல 2 கோமனம், ஒரு திருநூறு பை வச்சுக்கிட்டு சாமி வச்சுக்கிட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாராம். ஒன்றும் வரல, வரணும்னு முடிவு பண்ணா சரியா சொல்லிட்டாரு. செய்ய புன்சடை கரந்தோ திருமுடி சிவிகையும் செய்த வெந்நீரு நீற்று முண்டகத்து ஒளித்தழைப்பும் மெய்யின் வெண்புரி நூலுடன் விலகும் மாந்தோளும் கையில் மன்னிய பவித்திர மரகத கதிரும். பவித்திரனா தர்பக்கட்டு. அதாவது சாமி சொல்றா சடை வச்சுட்டு கரந்தோர் திரு முடிசகையும் அதை பின்னாடி மட்டும் கொஞ்சம் குருமி வச்சுக்கிட்டு சைவ வெந்நீர் திருநீர் நெத்தி பூரா பூசிக்கிட்டு ஒளி தழுப்ப மெய்யின் வெண்புல் பூனல் போட்டுக்கிட்டு அதாவது அது மேலே வந்து புளித்தோல் ஆடை வச்சுருப்பாங்க, அது போட்டுக்கிட்டு கையில் வந்து தர்பை பிடிச்சிக்கிட்டு கொம்பு பிடிச்சிட்டு சாமி என்ன பண்ணாலும் வராலாம். வந்தவொடனே முஞ்சி நான் உற முடிந்தது சாத்திய அறையில் தஞ்ச மாமரை கோவன ஆடையின் அசைவும் வஞ்ச வல்வினை கருப்பரும் மனத்தடியார்கள் நெஞ்சில் நீங்கிடா அடிமல நீநிலம் பொழிய. சாமி வரவர் யாரு தெரியுமா? சொல்றது வரவர் நெஞ்சில கருப்பு இல்லாம அடியார் நெஞ்சில வாழ சிவபெருமான் வராருப்பா. அதான் வஞ்ச வல்வினை கருப்பு அரும் மனத்து. யாரெல்லாம் நெஞ்சில கருப்பு அறுத்திருக்காங்க அவங்க மனசுல இருப்பாரு. அப்பேற்பட்டவர் நீர் நிலம் பொழிய இந்த பூமி வந்து செழிப்பு ஆகிறதுக்காக திருப்பாதத்தை வச்சு திருநெல்லூர்ல வராரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து திருவிழா அப்படியே கூட்டம்லாம் இதாகுது. எவ்வளோ பேர் இருப்பாங்க, போவாங்க வராங்க அப்படி இருக்காங்க. இவர் மடத்தை தேடி சாமி வராரு. வந்து அப்படி நிற்கிறாரு. நின்ன உடனே இவர் பார்த்த உடனே எல்லாரும் கையை தூக்க முடியும். நம்ம கோலம் அந்த மாதிரி கோலம் இடுப்புல கோலம் கட்டின்னு செக்கச்சேன்னு திருநீர் இதெல்லாம் வச்சுக்கோங்க. வைத்திய கோலத்தை நிற்கிறாரு. பார்த்த உடனே எல்லாரும் அவங்க சாமி அதான் ஐயப்பட்டுக்கு அப்படின்னு கும்பிட ஆரம்பிச்சாங்க. வந்து அந்த வாசல் மடத்து வாசல்ல நிற்கிறாரு. கண்டவர்க்கு உருகாதலில் மனம் கரைந்து உருக தொண்டல் அன்பு எனும் தூநெறி வெளிப்படுவாராய் தண்டின் மீது இரு கோவனும் திருநீற்று பை தர்பை கொண்டு வந்து அமநேதியா திருமடம் குறுக. கண்டில் வந்து கோவம் வச்சுட்டு திருநீர் பை வச்சுட்டு தர்பையை வர சுற்றி வச்சுட்டு அந்த அமநீதி வாசல்ல நிற்கிறாரு. அந்த முள்ள போன வாசப்படி அந்த வாசல்ல சாமி நின்று வாசப்படி இருக்கு. சாமி பெருமாள் வந்து நிற்கிறாரு. நின்னவொன்னே எல்லாம் பதட்டமாக இருக்காங்கலாம். திருவிழா இது சாப்பாடு போட்டு மனைவிலாம் சாப்பாடு போட்டு இருக்காங்க. தவிர உடனே பார்க்குறவங்கலாம் வந்து எப்படின்னா கண்டவருக்கு உருகாது. பார்த்தவொடனே அது உருகுதான் மனசு. பார்த்தவொடனே இந்த மாதிரி பிள்ளைங்க பார்த்துட்டே இல்லையே அப்படின்னு உருகுறான். எல்லாருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு அது போறாங்க. போகும்போது வாசல் நிற்கிறாரு. வடிகண்டலும் மனத்தினும் மிக முகம் வளர்ந்து கடிது வந்து எதிர் வணங்கி மடத்தினில் காணும் படியிலா நீரணைய முன் வைத்தவும் என்னவோ அடியேன் செய்தது என்றன அமர் நீதி அந்த. சாமியா வந்து நின்ன உடனே உள்ள சாப்பாடு கொடுக்குறாரு. அமர்ந்த பார்த்துட்டு ஓடியாட. அது எப்படி வந்தா வடிவு கண்டாலும் மனத்தில் மிகவும் முகம் வளர்ந்து சந்தோஷப்பட்டாரு. இந்த மாதிரி ஒரு அடியாரை பார்த்தோன்னே இருக்குது நம்மள அது சந்தோஷத்துல ஓடியார வாசலுக்கு ஓடியாந்து அவர் வணங்கி நிற்கிறார். வணங்கி நின்று எதிர் வணங்கி இம்மடத்தில் காணும். சாமி நீங்க வந்தது எங்க மடத்துக்கே பெருமை. உங்களுக்கு சாப்பாடு தயார் பண்ணி வச்சு. ஏன்னா அதான் 2 விதமா சாப்பாடு தயார் பண்ணிச்சு அதான் சாமி. அதனால உங்களை பார்த்தா நல்லா வைத்தியராக இருக்கீங்க. அதனால உங்க ஆச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஐயர் வச்சு நாங்கள் சாப்பாடு தயார் பண்ணிடுறோம். நீங்க இருந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு அடியே செய்தது என்றனா அமர்ந்தினா அது வணங்கி நிற்கிறான். வேற எதனா உதவி வேணுமா அப்படின்னு கேட்டு அமர்ந்து நிற்கிறாரு. பேணும் அன்பரை நோக்கி நீர் பெருகிய அடியார்க்கு ஊனும் மேன்மையில்
ஊட்டி நல்கந்தை கீழ் உடைகள் யானால் வெண்கிழி கோபம் ஈவது கேட்டு காண வந்தனம் என்றனர் கண்ணுதலாம் கறந்தோன் சொல்றது. அவர் சொல்ற, சாமி எதுக்கு வந்த தெரியுமாப்பா, நீ வர அடியாருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு போகணும், துண்டெல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த கேட்டேன், சரி அப்படிப்பட்ட அடியார் உன்னை பார்த்துட்டு போகலான்னு நான் வந்தேன்ப்பா அப்படின்னு சாமி சொல்றாரு. சாப்பாடுலாம் போட்டு அதான் சேர்க்க சொல்ற, வந்தவர் யார் தெரியுமாப்பா, காண வந்தான் என்றான் கண்ணுதலால் கறந்தோன். 3 கண்ணு வச்சுப்பா வந்துருவது. கறந்தோன்னா எதுன்னா, நம்ம கிட்ட எது எதுலாம் தேவையில்லையா அத்தனையும் எடுக்கிறது அர்த்தம். சொல்லுவாங்க எல்லாத்தையும் கறந்துட்டான்டா சொல்லுவாங்களா, எல்லாத்தையும் கறந்துட்டாங்க என்கிட்ட சொல்லுவாங்க. கறந்தோன்னு சாமி கொடுத்து, அதாவது நம்ம கிட்ட எது எது தேவையோ, எது எது நம்ம கிட்ட அறியாமை, ஆணவ மூலம், மாயை இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருந்து நீக்க அதனால கறந்தோன்னு சேர்க்கிறது சொன்னாங்க. வந்து நின்னாலா கறந்தோன் என்று தம்பிரான் அருள் செய்ய இத்திருமடத்தே நன்று நான்மறை பெருந்தவர் அமுது செய்தருள துன்று வேதியர் தூய்மையில் அமைப்புகள் உளதால் இன்று நீரும் இங்கு அமுது செய்து அருளும் என்று இறைஞ்சார். சாமி நீங்க வந்தீங்க, குளிச்சுட்டு வாங்க, இங்க வந்து நல்ல தூய்மையான உங்க ஏற்ற மாதிரி சாப்பாடு அமுது செஞ்சு வச்சிருக்கேன், இன்னைக்கு நீங்க இங்க சாப்பிட்டுட்டு எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு நிற்கிறார். நின்னவொன்னா அவர் மனைவி அங்கே பார்த்துட்டு அவரும் வந்து நிற்கிறாங்க. நின்னவொன்னா சாப்பாடு வேலை நடக்குது. சாமி என்ன பண்ணாரு, 2 அடியாக பார்த்துட்டு இப்படி நிற்கிறாரு. பார்த்துட்டு அருள் நோக்குறாரு, பார்க்குறாரு. அப்படியே பார்த்துங்க அப்படி நிற்கிறாரு. நிற்கும்போது வணங்கும் அன்பரை நோக்கி, அதை பார்க்குறாரு சாமி. வணங்கும் அன்பரை நோக்கி மறையவர் இசைந்து அணங்கு நீர் பொன்னி ஆடி நான் வர மறையவரினும் உணங்கு கோவனும் வைத்து நீர் தரும் என்று ஒரு வெண்குணம் கொள்கோவனும் தண்டினில் அவிழ்த்து அது கொடுப்பா. சாமி சொன்னாரு, இப்போ இருக்கட்டும் சாப்பிட்றேன், ஆனால் நான் இப்போ வந்து புண்ணிய ஆற்றுல போய் குளிக்கிறதுக்கு வந்துக்கிறேன். நான் போய் குளிச்சுட்டு வரேன். மேகத்தை பார்த்தா மழை வரா மாதிரி இருக்கு. அதனால நான் ஒரு கோவனம் கட்டிட்டு இருக்கேன். கண்டில் 2 கோவனம் இருக்கு. ஒன்று குளிச்சுட்டு காட்டணும், ஒன்று உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். அதை பத்திரமா நீ வச்சுது. இன்னும் மழை எல்லாம் வந்துடுச்சுன்னா இப்போ 2மே ஈரமாயிடல, நான் வந்து அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இவர் என்ன பண்ணாரு, சரி சாமின்னு அப்படி நிற்கிறாரு. நின்னவன சாமி என்ன பண்ணாரு, டக்குன்னு கண்டில் கோவனத்தை அது டக்குன்னு இழுத்தாரு. இழுத்து இந்தான்னு அப்படி கொடுத்துட்டாரு கையில். அதான் குணம் கொள் கோவனம் தண்டின் அவிழ்த்து அது கொடுப்பா. சாமி வந்து கொடுத்த உடனே அமர்ந்து வாங்குறாரு. உங்கு கோவன பெருமையை உள்ளவாறு உமக்கே இங்கு நான் சொல்ல வேண்டுவது இல்லை. நீர் இதனை வாங்கி நான் வரும் அளவும் உம்மிடத்தை இகழாதே அங்கு வைத்து நீ தரும் என்று அவர் கையில் கொடுத்தார். சாமி அது உறுதி பின்னாடி அமர்ந்து குருஜி நிற்கிறாரு. நிற்கும்போது கொடுக்கணும்ல, சாமி போடலை, நிற்கிறாரு. நின்று என்ன சொல்றேன்னா, ஒரு விண்ணப்பம் வந்தார். என்ன விண்ணப்பம்? இந்த விண்ணப்பத்தை ஏற்கனவே ஒரு தடவை நாயன்மார் வச்சுக்கிறார் சாமி. இங்கே இருக்கிறாரு. இது சாதாரண கோவம்னு நினச்சி நீ எங்கன்னா வச்சுட்டு அப்புறம் இந்த கோவனத்துக்கு பதில் நீ எனக்கு கோவனம்லாம் தரேன், வேற கோவனம் கொடுக்குறேன், அது தரேன், இது தரேன் நீ சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த கோவனத்துக்கு நிகராக என் கோவனத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவரோட கோவனம்ன்றது வேதம் தான். 4 வேதம் வந்து அவரோட கோவனமாக இருக்குது. அதாவது இதுக்கு நிகராக வேற எதுவுமே கிடையாது. இதை பத்திரப்படுத்தி எனக்கு நீ கொடுக்கணும். ஒரு கோவனத்துக்கு இவ்வளோ வேலை பண்ணுறது. அதுதான் இந்த பத்திரப்படுத்தி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாரு, சாமி அவர் கையில் அப்படி நீட்டாரு. நீட்டினவன கொடுத்த கோவனம் கை கொண்டு கோதிலா அன்பர் கடுப்பில் இங்கு எழுந்தருளும் நீர் குளித்து என கங்கை மடுத்த தும்மிய வளர்ச்சடை மறைந்த மறையோர் அடுத்த தென்திரை பொன்னி நீர் ஆட என்று அகண்டா. சாமி கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே என்ன பண்ண வாங்கி நீட்டாக ஒரு பார்க்கும்போது எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெட்டியில் திறந்து இருக்கிறாரு. அந்த பெட்டி எப்படின்னா அடியாளுக்கெல்லாம் கொடுப்பாருல கோவனா, அந்த பெட்டியில் தனியாக ஒரு பெட்டி. அதில் வச்சா பணம் எடுத்து கொடுத்துச்சு என்ன பண்ணுறது. இத்தனைக்கு அவர் கொடுக்குறது பட்டாரியில் தைச்ச கோவனம். இவர் எடுத்துன்னு வந்த கோவனம் நஞ்சு போன கோவனம்.
அது பழைய துணியில கட்டிருக்குது. இப்போ அதை குத்தா கூட ஆனால் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. சரி, இருந்தாலும் அவர் அதை தான் கேட்குறாரு. என்ன பண்ணாரு, அதை வாங்கி மடித்து எடுத்துட்டு போயிட்டு அழகாக அவரு விற்கிற துணியில ஓரமாக உள்ள சொல்லி வச்சு கழிச்சாரு. சாமி பார்த்துட்டு என்ன பண்ணாராம், கிளம்புறான். எதுக்கா? குளிக்கிறதுக்கு போகிறான். தலையிலேயே கங்கையை வச்சுருக்காரு. இவர் போய் எங்கே குளிக்க போகிறாரு? குளிச்சுட்டு வர மாட்டேன் கிளம்புறான். சாமியை தான் அடுத்து தென்திரை பொன்னி நீராட என்று அகன்றுட்டான் சாமி. அடுத்தது அந்த கோவணம் வாங்கிய தனி பெரும் தொண்டர் முந்தை அந்தனர் மொழி கொண்டு முன்பு தாம் கொடுக்கும் தந்தை கீழடை கோவணம் அன்றி ஓர் காப்பு சிந்தை செய்து வேறிடத்து ஒரு சேமித்து வைத்தார். அந்த இடத்துல இருக்கல, வேற இடத்துல சேமிச்சு வச்சிடாரு. வச்ச உடனே என்ன பண்ண, எத்து மணி எத்து போயிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு பழையபடி தன்னோட துண்டு ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி சாப்பாடு போடுறது, வர அடியார்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் ஆயிட்டு இருந்தோடனே அப்புறம் என்ன பண்ண, 2 மணி நேரம் ஆனா மழை பிடிச்சிச்சு. மழை பிடிச்சி அடின்னு அடிக்குது. என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லை. அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாசல்லாம் இந்த சிவானி வாசல்லாம் சொன்னா அம்மா வந்து நிற்கிறாங்க. வாசல் ஐயா வந்தாருன்னு சொன்னேன். ஐயா வந்துட்டாங்க. அதான் ஐயா வெளியில் வந்துட்டாரு. மழை பெய்யுதுன்னா இப்போ ஒருத்தர் வந்து வாசல் நிற்கிறாரு. அதான் கோண வேதியர் வைத்த கோவணத்தினை போக்கி பானால் அம்துறை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ தூணாரும் சரைகங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ வான நீர் மழை பொய்திட நனைந்து வந்து அணைந்தார். இந்த இடத்துல சேகிரா பெருமானுக்கு ஏதோ ஒரு கிண்டல் அடிக்கணும்னு நினைப்பு வந்துச்சு. சாமி வந்து வாசல் நிக்கிறாரு. தண்ணி அப்படியே சொட்டி நிக்கிறாரு. அமராவதி வந்து பாக்குறாரு. சேகிரா பெருமானும் பாக்குறாரு. அவர் அந்த காட்சியை பாக்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு சிரிப்பு வந்துருக்காரு. சொல்றாரு, பானல் அம்துறை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ, போனவர் பொன்னி ஆத்துல குளிச்சுட்டு வந்தாரோ, இல்லைன்னா தூணுவாரும் சடை கங்கை நீ தேய்ந்து வந்தாரோ. இந்த ஆளு பொன்னி ஆத்துல குளிச்சா மாதிரி தெரிஞ்சப்பா சடையிலே கங்கை வச்சிருக்கா. அது போனோன்னு அவுத்துட்டு விட்டுட்டு தெளிச்சுன்னு வந்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்ல நிக்கிறேன். கையில தண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் சொல்றாரு, தூணாரும் சடை கங்கை நீ தோய்ந்து வந்தாரோ. கங்கையில அடமுன்னாரோ இந்த தண்ணியில சும்மா தோஞ்சிட்டு வந்தாரோ தெரியல. ஆனா வந்து சொட்ட நிக்கிறாரு அப்படின்ட்டு. அதாவது வான நீர் பொய்ந்திட நனைந்து வந்து நனைந்தான். சொட்ட வந்து நிக்கிறாரு. சரி, அது என்னன்னு சொல்லி பாப்பா வந்து கதிரிலம் பிறை கண்ணிய நன்னிய பொழுதில் முதிரும் அன்புடை தொண்டத்தாம் முறைமையின் முன்னே அதிக நன்மையின் அறுசுவை திரு அமுதாக்கி எதிரெழுந்து சென்று இறைஞ்சிட நிறைந்த நூல்மார்வர். சாமி என்ன பண்ணாரு, அவர் வந்துட்டாருன்னா அவருக்கு தனியாக சாப்பாடெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு சொல்லிட்டாரு. சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடு ஓடியாந்து எதிர்க்க நின்று கை வச்சு கேட்காது. சாமி வாங்க சாமி உள்ள தொடச்சி சாமி வந்தார். துண்டுலாம் கொடுத்தோன்னே சாமி தொடச்சி முடிச்சுட்டு அது நிற்கிறாரு. அப்போ கேட்குறாரு. வந்தவொடனே அவர் வேலை எதுவும் அதை தானே பார்ப்பாரு. அதான் கேட்குறாரு, தொண்டர் அன்பு என்னும் தூய நீர் ஆடுதல் வேண்டி. நினைச்சு வந்தது எதுக்கு வந்தாருன்னா, தொண்டரோட அன்புன்னு நீர்ல குளிக்கிறதுக்கு வந்தாராம். சொல்றாரு, தொண்டரோட அன்பு நீர்ல தலையை விட்டு குளிக்கிறதுக்கு வந்துக்கிறாரு. அதுதான் தொண்டர் அன்பு எனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி மண்டு தன் புனல் மூழ்கிய ஈரத்தை மாற்ற தண்டின் மேலது ஈரம் நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்று உரைத்தான் கோவண கல்வன். அந்த ஏன் கல்வன் சொன்னாரு, கல்வன் திருவன் அர்த்தம்.
நான் சொல்கிறேன் சாமி, நான் வந்துட்டேன், எனக்கு ஈரமாக இருக்கு, கட்டிட்டு ஈரமாகி போச்சு, அவுத்து ஈரமாகி போச்சு. இப்போ மறுபடியும் ஒரு கோவரம் கொண்டு கொடுத்துட்டு போனேன்ல, அதை நான் வேணும் கொடு, நான் போயிட்டு மறுபடியும் மாற்றிட்டு வரணும் கொடுன்னு சாமி கேட்குறாரு. அதை கேட்கும்போது சொல்கிறாரு, கொண்டு வாரும் என்று உரைத்தான் கோவன கல்வன். ஏன் அங்கே சேர்க்கிறார் கோவன கல்வன்னா, ஏன்னா அங்கே வச்சது இப்போ காணும். அதனால இப்போ என்ன சொல்லுவான், இப்போ பஸ்ஸில் ஒருத்தர் பிக் பண்ணி வச்சு இந்த பர்ஸு திருடன்னு சொல்லுவான், குண்டான திருடம் குண்டான திருடனுவான், நிறைய திருடன். இவர் கோவண திட்டார், கோவண கல்வன்ட்டு. இப்போ இவர் வந்து கோவண திட்டு, அதனால வந்தவன் கோவண திருடம்பா அப்படின்னு சாமி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாரு, அமைதி என்ன பண்ணிப்பாரு, கொடுக்குன்னு ஓடுறாரு. வச்ச இடத்துல தேட போவார்ல, ஐயர் கைத்தவம் அறிவுறாதார் கடிது அணுகி எய்தி நோக்குற கோணம் இருந்த வேறிடத்தில் மையில் சிந்தையார் கண்டிலார் வைத்த கோவணம் முன் செய்தது என் என்று திகைத்தனார் தேடுவார். சாமி குருன்னு வாராரு, இதோ வந்துற சாமி உட்காருன்னு சொல்லிட்டு அது குருன்னு வானாருவான்னு அந்த எப்பவுமே இருக்கிற அந்த கோவணம் பெட்டி இல்லாமல் அவரு தனியாச்சு கோவணம் பெட்டி திறந்தாரு. திறந்து பார்த்தா முத்து பொண்ணு வயிறெல்லாம் இருக்குது, குணத்தெல்லாம் காணும். இப்போ திருடனா எதை திட்டுவான், முத்து வயிறத்தை திட்டி போவானா, அவரு கொடுத்தா அந்த அழுக்கு போவான் தான் திட்டி போவானா. இவருக்கு ஒன்றுமே புரியல. இன்னும் மனைவி கூப்பிட்றமா இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டோன்னா அந்த மாதிரி நான் வந்து கேட்டாங்கன்னா என்னன்னா, இங்கே அடியாரோட கோவம் வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்க்கணும். இப்போ திருநீலகண்ட நாயனார் வரலாறு அப்படின்னு நினச்சி பாருங்க. அங்கே ஓடு கொடுத்தாரு, போய் பார்த்தாரு, இல்லை மனைவியை கேட்டாரு. கேட்டவுடனே அந்தம்மா நான் அறியன்னாரு. அதே மாதிரி இங்கே கேட்குறாரு. கேட்ட உடனே இவங்க என்ன தெரியுது, பையனை கூப்பிட்றாரு. ஒரு பையன் வான்னு கூப்பிட்டுன்னா, இல்லைப்பா நான் கவனிக்கலப்பா, நான் அடியாருக்கு சாப்பாடு கொடுக்கணும் பையன் சொல்லலாம். இவர் என்ன தேடுறாரு, அப்படி என்னடா இது திகச்சு போய் அப்படியே நிற்கிறாரு. சாமி என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல, எப்படி என்ன போய் சொல்கிறது, சொல்ல வேற சொல்லி வேற கொடுத்தாரு. அவரு என்ன சொன்னார், இதுக்கு ஈடாக வேற எதுவும் நான் வாங்க மாட்டேன் அப்படி சொல்லி கொடுத்தாரு. என்ன பண்ணுறது அப்படி முடிச்சுட்டு நிற்கிறாரு. அப்புறம் சாமி வந்து சொல்றது, பொங்கு வெண்கிளி கோவன் போயின நெறிமேல் சங்கை இன்றியே தப்பின என்று தம் சரக்கில் எங்கு நாடியும் கண்டிலார் என் செய்வார் நின்றார் அங்கனர் வேதிய பெருந்தொடக்கில் அகப்பட்டார். நிறுத்துற சாமி கூப்பிடுறாரு, கையை கசிஞ்சு நிற்கிறார். என்ன பண்றது, சாமி வந்து என்னாச்சு, ஈரத்தில் இருக்காருல்ல, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவரு என்ன பண்ணாரு, மனைவியாரோடு மண்ணீர் கிளைஞரும் தாமும் இணையது ஒன்று வந்து எய்தியது இடர்கூர்ந்து நினைவது ஒன்றிலார் வருந்தினார் நிற்கவும் மாட்டார் உணைய வேறொரு கோவனும் கொடு புறப்பட்டார். யோசனை பண்ணாரு. மனைவிட்டு கேட்டார், என்னம்மா செய்யுதுன்னு கேட்டாரு. அந்தம்மா அப்படி முடிச்சுட்டு என்னங்க பண்ணுறதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணாரு, பிள்ளைய கேட்டாரு, பிள்ளை நீங்கள் என்ன செய்யுங்க பார்க்குறேன். உடனே சரி நம்ம வேற கோவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம், வேற என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது, சொல்லி பார்க்கலான்ட்டு கிளம்புறாங்க. கிளம்பி சாமி வேண்ட வராங்க. கொடு புறப்பட்டு அவங்க வந்தவொடனே அது பக்கத்துல தான் அந்த அத்தர் முன்பு சென்று அதிக நீ தந்த கோவணத்தை வைத்திடத்து நான் கண்டிலேன் மற்றுமோர் இடத்தில் உய்து ஒளிந்தனர் இல்லை அஃது ஒளிந்தவாறு அறியேன் இத்த கைத்த வேறு அதிசயம் கண்டிலேன் என்று. சாமி மன்னிச்சுங்க, நீங்க கொடுத்த அந்த கோவம் வந்து வச்ச பத்திரமா வச்ச சாமி, ஆனால் காணாம போயிடுச்சு. இந்த மாதிரி அதிசயம் இந்த இதில் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியல. இந்த கைவேறு அதிசயம் கண்டிலேன் என்று இந்த மாதிரி அதிசயத்தை நான் பார்த்ததே இல்லை. முத்து பொண்ணு வயிறெல்லாம் இருக்கு சாமி, சுத்த கோவத்தை தான் சாமி காணும் அப்படின்னு கையை கசிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட நிற்கிறாரு. நின்னவொன்னா அவர் என்ன பண்ணுறாரு, இடுப்பு மேலே கையை வச்சுட்டு பார்க்குறாரு. பார்த்து இப்படியே பார்க்குறாரு, எப்படி கோவமாக பார்க்குறோம். அதான் வேறு நல்லதோர் கோவணம் விரும்பி மின் குணந்தேன் தீரு கோவணம் அன்று நெய்து அமைத்தது கிழக்குள் நீரு சாத்திய நெற்றியில் மற்றது கலைந்து மாறு சாத்தி என் பிழை பொறுப்பீர் என வணங்கி.
சாமி நீங்கள் நீர் நெத்தி பூரா திரு வச்சிருக்கீங்க, பெரிய சிவனடியார், அந்த சிறியன் ஒரு திரு தவறு செஞ்சுட்டேன், அதை மன்னிச்சு நான் அந்த கந்தை கோவணம் பட்டு துணியிலே வச்சிருக்கேன் சாமி, அது கொடுக்குறேன், அதை ஏற்று மாறு சாத்தி என் பிழையே பொறுப்பு என அப்படியே குடும்பத்தோடு வணங்கி நிற்கிறார் சாமி. இப்போ வேற ஆளாக தான் நினச்சி பாருங்க, என்ன பண்ண கொடுத்த கொஞ்சி போச்சு, இப்போ என்ன பண்ண சொல்கிறேன் அப்படிதானே கேட்பாங்க. என்ன பண்ண சொல்கிறேன், முடிஞ்சு வச்சியா தொலைஞ்சி போச்சியா, கோமத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வேற தங்கம் தரேன், வயிறு தரேன் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கிறதால வணங்கி நிற்கிற கொடுத்த பொருள் தானம்னா என்ன பண்ணணும், அதுக்கு பொறுப்பு யாரும் அவங்க தானே அதை எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணாரு, சாமி நம்ம வணங்கி நிற்கிறாரு. வணங்கி நிற்கும்போது என்ன பண்ண முடியும், சாமி பார்க்குறாரு, பார்த்து நின்ற வேதிய வெகுண்டு அமர்நீதியா நிலைமை நன்று சாலவும் நாளிடை கடிந்ததும் அன்றால் இன்று நான் வைத்த கோவம் கொண்டு அதற்கு வேறொரு ஒன்று கொள்கை என உரைப்பு நீர் என உரையா சொல்றாரு. சிரிச்சுதே சார், இது செய்வேன்னு எனக்கு தெரியும்ன்றாரு. இதெல்லாம் நீ பண்ணுவ எனக்கு தெரியாது, நான் சொல்லி கொடுக்குமேன்னா சொன்னேன். இது வந்து வசதியான கோவணம், இது வந்து இதுக்கு ஈடா உலகத்துல எதுவும் கிடையாது, நான் அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அதனால நீ எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து வேற கோவணம் தரேன்னு சொல்றிய, இது ஒன்று கொள்கை என உரைப்பது நீ சொல்றது என்ன நியாயமா இருக்குடா, என் பொருளை திட்டிக்கிட்டு இது பேசுறது இது நியாயமா இருக்கா. இப்ப பாக சொந்தக்காரமா எப்படி இருக்க நினைச்சுப்பாரு. இப்ப சொந்தக்காரமா சுத்தி நின்ட்டாங்க, நின்ன உடனே பாருங்க, என்ன கோவணம் கொடுத்தாரு காணும்னு சொன்னாரு, சரி அது கோவணம் கொடுத்தா வாங்கி விடணும், அதுக்கு இவ்வளவு பேசுறாரு அப்படின்னு சொந்தக்காரெல்லாம் பேசுவாங்கல்ல, இல்லை சொந்தக்காரங்க ஆச்சரியம் இதுக்கு போய் இவ்வளவு வாதம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொந்தக்காரங்க நின்று பார்த்துருக்காங்க. நல்ல கோவணம் கொடுப்பான் என்று உலகின் மேல் நாளும் சொல்லு வித்தது என் கோவன் கொள்வது துணிந்தோ ஒல்லை இங்குரு வாணிபம் அழகியதே உமக்கென்று எல்லை இல்லாதவன் எரி துள்ளினான் என வெகுண்டா. சாமியே சொல்றாரு, நீ ஊரெல்லாம் ஒரு இப்போ நல்ல கோவணம்லாம் கொடுத்தல, எதுக்கு இப்போ தெரிஞ்சிச்சு என் கோவணத்தை திருடுறது தான் பாரு. ஊரெல்லாம் அவர் பட்டு துணியா கொடுத்தாரான், எதுக்குன்னா கீஞ்ச துணியை திருடுறது தான். அது சாமி சொல்றாரு, நல்ல கோவணம் கொடுப்பான் என்று உலகின் மேல் நாளும் சொல்லு வித்தது எக்கோவனம் கொள்வது துணிந்து. என் கோவணத்தை திருடுறதுக்கு இவ்வளோ நாளாக பிளான் பண்ணி வச்சுங்கிற, அதனால நான் வந்த உடனே திருடிட்ட, நீ நல்லதை செய்கிற மாதிரி செஞ்சு திருடிட்ட. ஒல்லை இங்கு ஒரு வாணிபம், நல்லா இருக்கியா நீ செய்கிற வியாபாரம், சாமி சொல்றாரு நல்லா இருக்கியா நீ செய்கிற வியாபாரம், இந்த மாதிரி தான் நீ வியாபாரம் பண்ணி பணம் சொத்து பத்துலாம் சேர்த்தியா. இப்போ சொல்றது தானே, இப்போ ஏதோ நல்லா ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்க, சின்னதாக தப்பு செஞ்சுட்டா என்ன ஆகும், தப்பே சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துட்டா விட இதை தான் அவன் சம்பாதிச்சான் அப்படின்னு நம்ம உலக சித்தர் சொல்ற நம்ம சொல்ற. சாமி சொல்றாரு நல்லா இருக்கியா வியாபாரம், என்ன மாதிரி ஆள் கோவத்தெல்லாம் திருடிச்சுன்னு இதை வச்சுதான் நீ முன்னேறிட்டியா, அந்த கோமத்தை வச்சு அவர் முன்னேறி இருக்கு பாரு, பண்ணி பாருங்க. அது சொல்றாரு சாமி, முன்னேறிட்ட பிறகு வியாபாரம் நல்லா இருக்கு. அதான் ஒல்லை ஈங்கு ஒரு வாணிபம் அழகியது, ரொம்ப அழகா பண்ற வியாபாரம் அழகியது உமக்கு என்று எல்லையில் எரி துளிந்து துள்ளினார் என வெகுண்டார் சொல்லிட்டு ஒரு புத்தி குச்சாராம் சாமி, துள்ளி குச்சாராம். இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன், இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன், என் கோவணம் தான் எனக்கு வேணும், என் கோவணம் தான் எனக்கு வேணும். அவர் குதிச்ச உடனே அமர்ந்து அப்படியே மனசு கலங்கி போயிட்டாரு. ஏன்னா இவ்வளோ நாள் தொண்டு செஞ்சாரு, அதை பார்த்துட்டு இது இதுக்கு தான் நீ செஞ்ச அப்படின்னு திருடத்துக்கு தான் செஞ்சேன்னு சொன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்படியே கலங்கி போய் அப்படியே கண் கலங்கி நிற்கிறாராம் சாமி. அதுதான் அந்த தண்ணி வரத்துக்கு தான் அவர் பார்க்குறாரு, ஐயா கண்ணு தண்ணி வரணும் வந்துன்னா உண்மையாக நம்ம கும்பதான் அப்படின்னு அதை காதலாகி கசிந்து கனியும் வந்து. அதாவது ஒரு மனுஷன் வந்து அழுவ சொல்ல கள்ளங்கப்படம் இருக்காது அவங்ககிட்ட, அழுவும் போது இருக்காது, தூங்கும் போது இருக்காது, சிரிக்கும் போது இருக்காது. சிரிக்கும்போது தன்னை மறந்து சிரிப்பான், தூங்கும் போது தன்னை மறந்து தூங்குவான். அந்த நேரம் பாருங்க அவங்ககிட்ட எந்த கள்ளங்கப்படம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி அழுகும் போது தான். அதனால இந்த மூணும் இருக்கிறது குழந்தைகிட்ட இருக்கிறதா தான் குழந்தைய தெய்வம்னு சொல்றது.
ஏன்னா இந்த மூணும் குழந்தைங்க வந்து எந்த நேரமும் ஒன்று சிரிக்கும், ஒன்று அழும், ஒன்று தூங்கும். அவ்வளோதான் குழந்தைங்களோட செயல்பாடு. அதனால அது குழந்தை தெய்வம்னு சொல்றது. மாறி கடந்துண்டு ஏந்திய மறையவர் வெகுல பொறி கலங்கிய உணர்வினாய் முகம் புலர்ந்து சிறிய என் பெரும் பிழை பொறுத்து அருள் செய்வீர் அடியேன் அறிய வந்ததொன்று அன்று என அடிப்பணிந்தார். சாமி அப்படியே மனசு கலங்கி போச்சான். கலங்கி போயிட்டு அப்படியே கண்ணீர் வந்து கீழே வந்துட்டார். கீழே விழுந்து திருவடியை பிடிச்சார். சாமி எப்படியே நீங்கள் மன்னிச்சிருங்க சாமி, மன்னிச்சு எதையும் எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அந்த தவற அப்படின்ட்டு அடிப்பணிந்தார். அப்புறம் செய்தகும் பணி செய்வன் இக்கோவனம் அன்றி நயந்தகுந்தன நல்ல பட்டாடை மணிகள் உயர்ந்த கோடி கொண்டருளும் என்று உடம்பினில் அடங்கா பயத்தோடு குலைந்து அடிமிசை பலமுறை பணிந்தார். சாமி கோமணத்துக்கு கோமணம் கூட இல்லை சாமி, நிறைய பட்டாடை துணி எல்லாமே நான் கொடுக்குறேன் சாமி அப்படின்ட்டு உள்ள பயம். ஏன்னா அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாரோ அப்படின்ட்டு பயந்தோடும் குலைந்து அடிமிசை பலமுறை விழுந்து எழுந்தாரு, மறுபடியும் கும்பிட்டாரு, எழுந்தாரு, மறுபடியும் கும்பிட்டாரு. ஏதாச்சும் ஒரு அறிவு சாமி, சொல்றது ஏற்றுங்க சாமி அப்படின்ட்டு சாமி கிட்ட விண்ணப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. சாமி பாரு, பணியும் அன்பரை நோக்கி அப்பரம்பொருளானார் தனியும் உள்ளத்தார் ஆயினார் போன்று நீ தந்த மணியும் பொன்னும் நல்லாடையும் மற்றும் என் செய்ய அணியும் கோவனும் நேர்த்தர அமையும் என்றார். சாமி சொல்லிட்டாரு, நீ வந்து பொண்ணு மணி பொருள் எல்லாம் வாரி வாரி கொடுத்தா அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அது எனக்கு ஏதாச்சும் பயன்படுமா? ஒன்றும் எனக்கு பயன்படாது. என் கோமணத்தை நீ உன்னால் கொடுக்க முடியல. சரி, இன்னொரு கோமணம் இருக்கு கண்டில், அதை தரேன். அதுக்கு நேரம் உன்னால் என்ன முடியும் கொடு. அடுத்த சிருஷ்டி வந்துட்டார் சாமி. அதை விற்கிறேன், அதுக்கு நேரம் எடை போட்டு நான் கொடுக்கணும். இப்போ சொந்தக்காரன் சுற்றி போனேச்சா நிறைய பொண்ணு போடலாம் தரேன்னாரு. அதை வாங்காம ஒரு கோமணம் போட்டால் ஒரு கோமணம் எக்ஸ்ட்ரா வரும், இல்லைன்னா ஒரு 5 கோமணம் எக்ஸ்ட்ரா வருமா, கொடுத்தா போகுது அப்படின்னு அவங்க நம்ம சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்லையா அம்மா சாமி போல இருக்கு, அதனால் ஒரு 5 கொடுத்தா அனுப்பிச்சிடலாம், நிறைய கொடுத்து கூட நானாட்டி இருக்கேன்ட்டு என்ன பண்ணாரு, அமையும் என்று அந்த கோமணத்தை எடுத்து கொடுக்குறான். மலர்ந்த சிந்தையாராகிய வணிகர் ஏர் அணையார் அளந்த வெண்ணிற கோவனும் அதற்கு நேராக இலங்கு பூந்துயில் கொள்வதற்கு இசைந்தருள் செய்ய நலம்புல கோவனும் தரும் பரிசு யாது என நம்ப. சாமி என்ன பண்ணாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. யார் அமைந்தார், சாமி என் வாழ்வை வாழ வச்சுட்டேன், நீ தொண்டை பெருமைப்படுத்திட்டீங்க, நீங்க உங்க கோமணத்துக்கு ஈடா என்ன நிற்குமோ அதை நான் கொடுக்குற சாமிட்டு உடனே தராசு எடுத்துட்டு வாங்கிட்டு அந்த மரத்துல தராசு எடுத்துக்கோங்க. ஏன்னா வியாபாரி தானே, அவர்கிட்ட தராசு இருக்கும்ல, தராசை எடுத்துட்டு வாங்க, தராசை எடுத்துட்டு வாங்க. நலம் போல கோவம் தரும் பரிசியாது என நம்பர். சாமி தானே தராசு எல்லாம் எடுத்துட்டு 4-5 பேர் தூங்க வேணாம். பெரிய வியாபாரியில பெரிய தராசு வச்சுருக்காரு. தராசு எடுத்தாந்து அங்கே எல்லாம் என்ன பண்ணி நிற்க வச்சு எல்லாம் செட் பண்ணி வச்சாங்க. உடுத்த கோவணம் ஒழிய நாம் கையில் தரநீர் கொடுத்ததாக முன் சொல்லும் அக்கிழிந்த ஓர் கோவணம் நீர் அடுத்த கோவணம் இது என்று தண்ணினில் அவிழ எடுத்து மற்ற இதனடையிலும் கோவணம் என்றார். சரி, கோவணம் இன்னொன்னு சொன்னேன், அதுக்கு எடைக்கு எடை ஒரு கோவணம்ல, அது வந்து வேற கோவணம் இல்லை, இந்த தண்டில் கோவணம் வச்சு நான் எக்ஸ்ட்ராவை இந்தாண்டு அப்படி எடுத்து இதுக்கு ஈடாக நீ கொடு, உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ கொடு. சாமி இதுதான் விற்கணும்னு சொல்லலை, உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை அடிக்கடியாக கொடு அப்படின்ட்டு இடும் கோவனும் என்றார். இது இதுக்கடியே அவன் கொடுன்னு அப்படிச்சிட்டாரு. நன்று சாலை என்று அன்பரும் ஒரு நுழை நாட்ட, அதாவது ஒரு துளை நாட்டனா, துளைனா தராசுனா தராசு. நன்று சாலை என்று அன்பரும் ஒரு துளை நாட்ட குன்ற வில்லியார் கோவனும் ஒரு தட்டில் இட்டார். அதாவது என்ன பண்ண, தராசு வச்சுட்டாங்க. வச்ச உடனே அவங்க தராசு கோவத்தை அப்படி வச்சாங்க. வச்ச உடனே கோவம் வச்சு தராசு இறங்கிடுச்சு. இது தூக்கி இருக்கு இந்த சைடு.
நின்று தொண்டரும் கையில் நெய்த கோவணம் தட்டு ஒன்றிலே இட நிறை நிலாது ஒழிந்தமை கண்டார். அது என்ன பண்ணாரு, கையில் வச்சிருந்தாரு கோவணம், பண்டல் எடுத்தாரு. ஒரு பண்டல் எடுத்த உடனே அதில் என்ன பண்ணாரு, எடுத்து சரி ஒரு கோவணம் வச்சிருக்கு, அது பட்டு கோவணம் எடுத்து என்ன பண்ணாரு, அது ஒரு 5 வச்சாரு. ஒன்றுமையாக வைப்பானே 5 வச்சாரு. வச்சா இது அப்படியே தான் இருக்குது, நேர் வரல. சாமி பார்க்குறாரு, நாடும் அன்போடு நாயன்மார்க்கு அளித்த முன்வைத்த நீடு கோவணம் அடைய நேராக ஒன்று ஒன்றா கோடு தன் மீது இடக்கொண்டு எழுந்த கண்டு ஆடு சேவடிக்கு அடியாரும் அற்புதம் எழுதி என்ன பண்ண தட்டாரு. கோவணத்தை 5, 10, 10, 20 எல்லாம் வச்சார் சாமி. வைக்க என்னாச்சு, இந்த இடம் வந்து அப்படியே தான் இருக்குது. 1 இன்ச்சு கூட பார்த்து வந்து என்னடா இது, இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒரு 10 வச்சாச்சும் நீடு வாங்கல. பண்டல்லாம் வச்சு அடுக்கி வச்சுக்கிறோம், ஒரு அசைவு கூட இருக்குது. இன்று அந்த கோவணத்துக்கு விட்டு பாரு, எதனா வயிற்று வச்சுட்டாங்க. அதான் அன்பு வயிற்று வச்சுக்கிறாங்க. அதனால ஒரு அசைவு கூட இல்லை. அதனால அற்புதம் விட்டார். அற்புதம், அதாவது அற்புதம் வேற, அதிசயம். ஆமா, அவரு இது வயது தானே. அற்புதம்னா என்னன்னே தெரியாது. அதாவது ஒன்று அனுபவிச்சேன்னா எப்படி சொல்ல தெரியலப்பா, அற்புதமா இருப்பா. அதிசயம்னா இதை பார்த்தேன், அப்படியே பார்த்து கண்ணு பூத்து அதிசயத்தை சொல்லலாம், அற்புதத்தை சொல்ல முடியாது. அதான் இவர் வந்து அற்புதம் எழுதி நின்னாராம். அற்புதம் என்னன்னே தெரியாம அப்படி எழுதினாங்க. அதனாலதான் நம்ம திருவாசகம் அற்புத 10 தனியா இருக்கும், அதிசய 10 தனியா இருக்கும். ஏன்னா தனித்தனியா வச்சிருக்கோம், ரெண்டுமே வேறு கணக்குன்றதால அது வச்சாங்க. உலகில் இல்லதோர் மாயை இக்கோவனம் ஒன்றுக்கு அழகில் கோவனம் ஒத்திலை என்று அதிசயத்து பலவும் மென்துகில் பற்றுடன் இடையிட உயர இலகு பூந்துயில் பொதிகளை எடுத்து மேலிட்டார். அதிசயத்து போயிட்டாங்க. யாரும் சொந்தக்காரெல்லாம் அதிசயம் போயிட்டாங்க. இது இவர் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. இவரு கோவணத்துக்கு இடையா உலகத்துல எதுவுமே இல்லைன்னு சொன்னாரு. அது கரெக்ட் தான் போல இருக்கு. வைக்க இந்த தட்டு மேல போகுது தவிர கீழே இறங்கல. வச்சா கீழே இறங்கணும்ல, மேல போகுது. என்ன எங்க அதிசயம். சரி கோவணம் வச்சா இந்த மாதிரி பட்டு துணியெல்லாம் தந்துச்சாராம். அதாவது பட்டு துணி, வெள்ளி துணி இதெல்லாம் எடுத்தாந்து அதை அடுக்க ஆரம்பிச்சு அப்பவும் அது ஏறிட்டு. சரி என்ன பண்ண, தங்க கட்டி தந்துச்சு. தங்க கட்டி, வைரம், அதுக்கப்புறம் வெள்ளி. யோசனை பண்ணிப்பாங்க. இப்போ இது தட்டி ஏறல. இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணிருப்போம் தெரியுமோ, சாதாரணமாக முதல்ல எது கம்மியாக இருக்கோ அந்த பொருள் அதிகமாக வைப்போம். முதல்ல என்ன பண்ணுவான், பித்தளை கிணறு வைப்போம். அதுக்கப்புறம் செம்பு, அவர் அப்படி இல்லை, முதல்ல வைரம் வச்சாரு, அடுத்தது தங்கம் வச்சாரு, அடுத்தது வெள்ளி வச்சாரு, அடுத்தது செம்புக்கு உண்டான பொருள்களை வச்சாரு. ஏன்னா முதல்ல உயர்வான பொருளை வச்சு அப்படியே அடிக்க வந்தாரு. அது வந்து அருள் நிறைவேறா. அவங்க அந்த உயர்வுக்கு உயர்வு கொடுத்துட்டே இருந்தாரு. எது வச்சோம் கட்ட அசைல மேலே நிற்குது. அதான் முத்தில்லாத அன்பர்த்தம் அன்பீரும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு அருளோடும் தாழ்வூரும் வழக்கால் பட்டோடும் துயில் அநேக கோடிகள் இடும் பத்தர் தட்டு மேம்பட தாழ்ந்த கோவனத்தட்டு. அதான் முத்தில்லா அன்பர். அதாவது அவர் அன்புக்கு முட்டே இல்லையா. முட்டுனா அதாவது தொண்டு எப்படி செய்வார்னா முட்டு இல்லாமல் செய்வாராம். இப்போ இப்போ காலை மதியானம் சாப்பாடு போகிறாங்க, திடீர்னு நான் சாப்பாடெல்லாம் போட்டு ஒரு 2 மணிக்கு ஆசையாக இருக்குது அப்படியே படுத்துறாங்கன்னு வச்சு ஆசையாக இருக்கும்ல. மதியானம் சாப்பாடு போய் எவ்வளோ 4 மணிக்கு அப்படி படுத்துருவாங்க. படுத்த உடனே திடீர்னு 4 மணிக்கு வராங்க. ஐயா பசி இதோ வந்துட்டோம்பா. அது டக்குன்னு ஏந்து போய் மறுபடியும் முகத்தில் திரும்பியில் வச்சுட்டு அவங்க சாப்பிடுவாங்க. முக்தி இல்லை அன்பு. ஏன்பா சாப்பிடணும்னா 2 மணிக்கு வரணும், நேற்று வந்தால் சோறு இல்லைப்பா அப்படின்னு சொல்ல மாட்டான். அதை முட்டிலாம் அன்பு. சரி 4 மணிக்கு வந்தாரு, ஒருத்தர் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு போன உடனே ஒரு 6 மணிக்கு இன்னொருத்தர் வந்து ஐயா சாப்பாடு என்னடா அப்படின்னு பார்த்தா சாப்பாடு இருக்கு, சாம்பார் இல்லை. உடனே மனைவி வேலைக்காரனை கூப்பிட்டு சாம்பார் வச்சிருப்பான், நீ உட்காருப்பா, அவனுக்கு காப்பி போட்டு கொடுத்துட்டு சாம்பார் பொறி செஞ்சு அதை போடுவான். அதான் முட்டிடலாம்.
அதான் செய்யற பணி சாப்பாடு போறது. எப்போ வந்து கேட்டாலும் போறது. இந்த டைமுக்கு தான் வந்தா சோறு கிடையாது, நீ எப்ப வந்தாலும் சாப்பிடலாம் அடியாது வச்சுட்டு அந்த அன்பு செஞ்சனாலதான் முட்டில்லா அன்பத்தம் அன்பு இடும் தட்டு முதல்வனார் மட்டும் நின்று தட்டு. அவர் அன்பு தட்டு போட்டதால சிவபெருமானோட தட்டுக்கு இருந்தான். செய்கிற சொல்றாரு, இவர் தட்டு ஏன் மேல இருக்குன்னு தெரியுமா, இவரோட அன்புக்கு இணையா சிவபெருமான் கூட கம்மியா நின்னாராம். நம்ம அடியார் தட்டு மேல நிக்கிறோம், நம்ம கேள்வி நிற்போம். அதனாலதான் அவரு சுந்தரமணி சொன்னாரு, அன்பில் என்னை மிக்காங்க. அவங்களுக்கு இணைய ஒருத்தர் சொல்லணும்னா அவங்களதான் சொல்ல முடியும், என்ன கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ அவங்க பெருமைக்கு பெருமையில் தம்மை வைப்பார். அவங்க பெருமை சுந்தரம் சொன்ன அவங்க பெருமைலாம் எப்படி சாமின்னு கேட்டாரு. திருவாரூர் சாமி சொன்னாரு, எப்ப அவங்க பெருமையை சொன்னா அவங்களை பற்றி தான் சொல்லணும். கண்ணப்ப நாயனா பற்றி சொன்னா கண்ணப்ப நாயனா தான் சொல்லணும். அமர்நீதி நாயனா சொன்னா அமர்நீதி நாயனா தான் சொல்லணும். அமர்நீதி நாயனா மாதிரி சிவபெருமான்னு என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா நான் கூட அந்த கிடையாது, யாரும் சொல்லுவாங்க பாருங்க. ஏன்னா அன்புக்கே தலைவன் நம்ம இறைவன். அப்பேற்பட்டோட சொன்னது அடியார் தான்பா பெருசு, நான் அவங்களோட சின்னவன் தரிசாமி. ஏன்னா அன்பு அவ்வளவு உருகி நிற்கிற ஒரு நம்ம சாமி. பார்க்கறதுக்கு இந்த சாமி சோதனை செய்யற மாதிரி தெரியும். ஏன் இவ்வளவு வச்சாரு கட்டு நேரம் வரக்கூடாதுன்ட்டு. அது இல்லை, அடியாரோட அன்பு எவ்வளவு பெருசுன்னு அவருக்கு தான் தெரியும். தட்டோட வயிற்று எவ்வளவு, அவரோட அன்பு வயிற்று சிவபெருமான் தாங்கி நிற்கிறார். அடியார் தட்டு மேல நிற்கிறார். அதுதான் தட்டு. ஆக்கும் பெரியார் சிறியார் இடப்பட்ட மீச்சளவு காணிதன் நனித்தால் தூக்கின் பாட்டு மாதிரி ஆன தன்மை கண்டு அடியவர் அஞ்சி அந்தனர் முன் தூணருக்கில் வாக்கும் நூலு வாக்கமே முதலா மனமில்லன குவிக்கும் தட்டின் மட்டு இதுவால் ஏனை எந்தனும் இடம்பெற வேண்டும் என்று இறைஞ்ச. சாமி கேட்குறாரு, சாமி நான் துணி மணியெல்லாம் வச்சுட்டேன், நகை நட்டெல்லாம் வைக்க போகிறேன், அப்புறம் அதுவும் ஏறலைன்னா எங்கள் வீட்டு பத்திரம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட விற்கலாமா, ஏன்னா அது வந்து ஓலைச்சுடி தானே, அதெல்லாம் வச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சாமி கேட்குறாரு. அதெல்லாம் விற்கலாமா சாமின்ட்டு அவர்கிட்ட பணிஞ்சு நிற்கிறாரு. நின்னவொடனே சாமி என்ன சொல்கிறது, விற்கலாம் செய்ப்போம் அப்படி ஏதாவது சொல்கிறது. மங்கை பாகமா மறையவர் மற்றதற்கு சென்ற இங்கு நாம் இனிவேறு ஒன்று சொல்லுவது என்கொள் அங்கு மற்ற உன் தனங்களில் ஆகிலும் இடிவில் எங்கள் கோவனும் நேர் நிற்க வேண்டும் என்றா. சாமிகிட்ட போன சாமி சாமியார்னா மங்கை ஒரு பாகம் கொண்டவர் வந்து நிற்கிறவர். அவர்கிட்ட போய் அப்படி கை கட்டிங்கிற, சாமி இந்த பத்திரம் இந்த நெட்டெல்லாம் வச்சு விற்கலாமா, ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிறாரு. சொன்ன பார்த்தாரு. என்ன கேட்டேன்னா, நீ எதை ஒன்றா வச்சுக்கோ, ஆனால் என் தட்டு நேரம் நிற்கும். அது சொல்கிறது சொல்லு பாருங்க. அது சொல்கிறாரு, அங்கு மற்ற உங்கள் தரங்களிலும் விடுவி எங்கள் கோவனும் நேர் நிற்க வேண்டும். நீ எதை ஒன்றா வச்சுக்கப்பா, சும்மா வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது, எதனா வை, ஆனால் என் தட்டு நேராக நின்று நீ காமிக்கணும். நீ என்ன சொன்ன, கோவனத்துக்கு தரம் சொன்னேன், அதுக்கு நிற்கிறோம், அவ்வளோதான், போய் செய்ப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. சொன்னோன்னே சந்தோஷம். மறுபடியும் உத்தரவு வந்துச்சு. என்ன பண்ண, மறுபடியும் கூட எங்கெங்க பத்திரம் அது ஓலைச்சூரில் எழுதப்பட்டதோ அத்தையே அது கட்டு கட்டா வைக்கிறாரு. ஒரு மாதிரி தூஞ்சி போயிருக்குது. இது இந்த அவரோட இந்த பக்கம் இந்த தட்டு இது கொஞ்சம் கூட அசையாமல் நிற்குது. அவரோட கோவம் தட்டு எல்லாம் அடிக்கணும். சொந்தக்காரமாக சுற்றி போகிறோம், என்னன்னா நடக்குது பார்ப்போம், இன்னைக்கு ஒரு கூத்து இருக்குது போல திருவிழா நமக்கு சந்தோஷமா பாக்குறாங்க. என்னன்னா பெரிய அதிசயமா இருக்கு, பார்த்து நிக்கிறாங்க எல்லாம். அடுத்தது, நல்ல பெண்ணோடும் வெள்ளியும் நவமணி திரளும் பல்வகை திறத்து உலோகமும் உணர்ச்சிகள் பலவும் எல்லை இப்பொருள் சுமந்து அவர் இட கொண்டு மல்கு தட்டு மீது எழுந்தது வேந்தன மண்ணோ. சாமினா பண்ணாரு, தட்டுல எல்லாத்தையும் வச்சாரு. வச்சுட்டு அரிசி பருப்பு
இந்த மாதிரி சாப்பிட்ற பொருள்களே தான் வச்சாரு. அரிசி ஒரு மூட்டை வச்சா வந்துடும்ல, அதெல்லாம் வச்சாரு. வச்சா அரிசி ஒரு மூட்டை தூக்கிட்டு ஜக்கி மேலே போகலாம். இது பாரு என்னன்னா அது மல்கு தட்டு மீறி எழுந்து வேந்தன மண்ணூர் அது எல்லாம் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி வச்சா கூட இப்படி மேலே போகுது, ஒரு அரிசி ஒரு இதுக்கு இறங்கிடுதுன்ட்டு அதிசயத்து பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து மறுபடியும் என்ன பண்ணாரு, இவருக்கு என்ன பண்ணுறது தெரியல, அப்படியே பார்க்குறாரு. எல்லாம் வச்சாச்சு, என்ன பண்ணுறது, மறுபடியும் கையை பசங்க மனைவி பார்க்குறாரு, பிள்ளையை பார்த்துட்டு சாமி அவர் பார்க்குறாரு. பார்த்து தவம் நிறைந்த நான் மறை பொருள் நூல்களால் சமைத்த சிவன் விரும்பிய கோவனும் இடும் செழும் தட்டுக்கு அவனி மேல் அமர்நீதியால் தனமெல்லாம் அன்றி புவனம் யாவையும் நேர்நிலா என்பது புகழே. இப்பதான் இவருக்கு புரிஞ்சிச்சு. யாருக்கு? நாயன்மாரு. இந்த தட்டுக்கு நிகராக எதையும் நிற்க முடியாது, தெரிஞ்சு போச்சு. ஆமா, சாமி தெரிஞ்சு போச்சு. என்னன்னா இந்த தட்டு கோவணத்துக்கு வந்தவர் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய ஆளு. இந்த இதுக்கு நிகராக நம்ம எதுவுமே நிற்க முடியாது அப்படின்ட்டு இந்த புகழ் பெரிய புகழ்ன்ட்டு யோசிச்சு என்ன பண்ணாரு, நிலைமை மற்றது நோக்கிய நிகரில்லா நேர்கண்டு உளவையில் பல்தனம் ஒன்று ஒழியாமை உய்தொழிந்தேன் தலைவன் யானும் என் மனைவியும் சிறுவனும் தகுமே துளையிலே ஏறிட பெறுவது உன் அருளென தொழுதா. சாமி இந்த இடம் ரொம்ப மனசு கலைக்கிறாரு. அப்படியே கலங்கி போய் அப்படி நிற்கிறாரு. நின்ன உடனே இந்த துலாத்தட்டை அங்கே இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண்டபத்துக்கு பார்த்தீங்களா, அந்த துலாத்தட்டான்னு சாமி நிற்கிறாரு. இவர் இப்படி நிற்கிறாரு. இவர் நிற்கிற இடத்துல இருந்து பார்த்தா திருநல்லூர் பெருமான் கோபுரம் தெரியும். கோபுரம் தெரியும். மண்டபத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த குளத்தை பார்த்தீங்கன்னா மண்டபம் அப்படியே தெரியும், கோபுரம். அது என்ன கோபுரத்தை சாமி பார்த்து கும்பிட்டுட்டு கண்ணீர் சொல்கிறாரு, சாமி நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு தொண்டு செஞ்சேன்னு நினச்சிட்டு இருந்தேன் போலுக்கு, அதெல்லாம் பொய் தான் போல இருக்கு, அதெல்லாம் பொய்யா போயிருக்கு. ஏன்னா நீங்கள் தோற்றுவோம் போலுக்கு தானே, என் தொண்டு ஜெயிக்காமல் நான் என்ன செய்வேன்னு தெரியல, நீயே வழிகாட்டு பெருமான் என்று திருநல்லூர் பெருமானை பார்த்து அவர் கும்பிடாரு. அவர் கும்பிட சொல்ல அவர் நின்று சீக்கிறாராம். இங்கதான் நிற்கிறாரா, ஆள் தான் நின்று அவர் சிரிச்சு நிற்கிறாரா, சிரிச்சு நின்று இன்னவா இங்கே வாங்கினாராம். அதான் சொல்ற துளையில் ஏறிட வாங்கினா கிட்ட போறாரு. கிட்ட பொண்ணு கேடு சாமியார் இன்னொன்று தோணுது, என்ன சொல்லுனார், நான் மனைவி பையன் எல்லாத்தையும் வச்சுட்டோம். இப்போ நாங்கள் 3 பேரும் ஏறி நிற்கலாமா சாமி, நாங்கள் நின்று அதுவும் உங்களுக்கு சொத்தாயிடுனால நாங்கள் ஏறி நிற்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. சாமி எப்படி அருள் துளையில் ஏறிட பெறுவதற்கு உன் அருள் என தொழுதா. சாமி சாமி ஏறி நிற்கிறோம், உன் அருள் எனக்கு கிடைக்குமா? இங்கே தான் முக்கியமாக பண்ணணும். இறைவன் அருள் கிடைச்சாதான் நம்ம கொடுக்குற பொருளை ஏற்றுப்பாரு. இவ்வளோ பொருள் வச்சாரு, இறைவன் நாங்கள் ஏற்றுக்கல. இப்போ என்ன கேட்க சொல்ல, உங்கள் அருள் நாங்கள் ஏற்றுக்கேன்னு கேட்குறேன், கிடைக்குமா அப்படி அருள் கிடைக்குமாட்டு என தொழுது நின்றார். சாமி பாரு, நான் கொண்ட 41 பாட்டு. கொச்சும் இவ் அடிமை திறம் புரிந்தவர் எதிர் நின்று அச்சம் முன்புற உரைத்தலும் அங்கனர் அருளால் நிச்சயத்து அவர் நிலையினை துளையினும் சரத்தால் இச்சம் உடைத்து நின்று ஏற்றுவர் ஏறுதற்கு இசைந்தார். சாமி போய் பார்த்தாரு. பார்த்துட்டு சரிப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நேரம் என்னது அந்த வேலையா இருக்குதானே, உன்னோட குடி போது தானே வந்துட்டாரு. அதனால செய்யிட்டாரு சாமி. என்ன போனாரு. போனோன்னா அப்படியே அங்கே கிளம்பி தராசை அடிக்கிறாரு. தராசை நின்று தராசை கையை எடுத்து கும்பிடுறாரு. சாமி கும்பிட்டு மனைவி பிடிச்சாரு. மனைவி கையை பிடிச்சாங்க. பெருமாள் திருநல்லூர் பெருமாள் நினச்சி 5 எழுத்து மந்திரத்தை. அதான் நம்ம எப்போவுமே எதுக்கு ஒரு வண்டி வாங்குகிறோம், பூச போகிறோம். வண்டிக்கு பூச போகிறது இல்லைங்க, வண்டியை சிவன் காப்பாற்றணுன்ட்டு அதை நினச்சி போகிறது. ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரசம், வீட்டுக்கு பூச போகிறது இல்லை. இந்த வீட்டில் பெருமானை நீ வாசம் செய்யணுன்றதுக்கு பெருமானுக்கு கொடுத்தா பூசை. ஏன்னா சடப்பொருளுக்கு நம்ம ஏன் பூச போட போகிறோம். அதனால் எது ஒரு செஞ்சாலும் 5 எழுத்த மந்திரத்தை நம்ம சொல்லி செஞ்சால் அது இறைவன் ஆற்றல் ஆகிடாது. அதான் என்ன பண்ணாரு, கையெடுத்து கும்பிட்டு அந்த இது சுற்றி வராது. தராசை நமச்சிவாய சொல்லி
கரச சாமி சுற்றி வராராம், 3 தடவை சுற்றி வராராம். மனம் மகிழ்ந்து அவர் மங்கள கடல் சென்னியில் வணங்கி உனை மலர் குழல் மனைவியார் தம்மோடு முதல்வன் தனையிடை கொடு தனித்துளை வளம் கொண்டு தகவால் இணையார் செய்கையல் ஏறுவார் கூறுவார் எடுத்து. ஆயில கும்பிட்டு வந்து மனைவி கை பிடிச்சி அந்த சுற்றி வராதான், 5 எழுத்து சொல்லி சாமி சுற்றி வராதான். இழைத்த அன்பினில் இறை நீரு நீற்று மெய்யடிமை பிழைத்திலும் எனில் பெருந்துளை நேர் நிற்க என்று மழைத்தடம் பொழில் திருநல்லூர் இறைவரை வணங்கி தழைத்த 5 எழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில். சாமி இவ்வளவு நாள் இழைத்த அன்பு, இழைத்த அன்புன்னு இப்போ சந்தன கட்டை இருக்குது, இழைச்சாதான் வாசனை வரும். இப்போ நம்ம இருக்கோம் அன்பு செஞ்சாதான் அன்பு தெரியும். நான் அன்பா இருக்கேன் மேல, அன்பா இருக்கேன்பா, ஆனா எதை செய்ய மாட்டோம்னா எப்படி தெரியும்? அதனால அவர் இழைத்த அன்புன்னா அவருக்காக உண்டான வேலைகளை செஞ்சார் சாமி. வாரியார் செஞ்சு அதெல்லாம் இழைத்த அன்பின் இழைத்திரு நீற்று மெய் அடிமை. நான் திருநூறு தினமும் பூசறேன் சாமி, அது மெய் தானே, நம்ம அடிமை தானே அப்படின்னு கேட்டு பிழைத்திலும் எனில் பெருந்துளை நேர் நிற்க, இந்த தராசு வந்து நேராக நிற்கணும் சாமி அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணுறாரு, மழைத்தடம் பொழில் திருநல்லூர் இறைவரை அப்படி மறுபடியும் பார்த்து அந்த கோபுரத்தை பார்த்து திருநல்லூர் பெருமான கும்பிட்டு தலை சாஞ்சி மறுபடியும் சுற்றி வராது. எப்படி சுற்றி 5 எழுத்து ஓதினார் ஏறினார் தட்டி. ஏறி நிற்கிறார் தட்டு. இப்போ தட்டு என்ன ஆக போகுது? மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்து உடன் ஏற அண்ட தம்பிரான் திரு அரைக்கோவனும் அதுவும் கொண்ட அன்பினில் குறைப்பட அடியவர் அடிமை தொண்டு ஒத்தலால் ஒத்து நேர் நின்றது அத்துளைத்தான். அப்படியே பிடிச்சி ஏறி நின்னாங்க. ஏறி நின்று இதுக்கு மேல அன்பு சாமியால தாங்க முடியல. தட்டு நின்ன உடனே சரன்னு இப்படி இறங்கிச்சான். தட்டு இந்த தட்டு அப்படியே போய் நின்றுட்டு, அது எப்படின்னா முதல்ல இந்த தட்டு இறங்கினோன்னா தட்டு மேலே போயிடுச்சு. அப்புறம் அப்படியே இறங்கி அப்படியே சமமாக நின்று பார்த்தவங்களாம் அப்படியே அடிச்சுட்டு போய் எப்படி இருக்கும் இவருக்கு பார்த்தா. சில பேர் சொல்லுவாங்க இவர் அடிமையாட்டியார் படிக்கிறது அந்த இது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அதிசயத்து பார்த்துருக்குறாங்க, இது ஒரு கோமத்துக்கு இங்கே அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. அதான் ஒத்து நேர் நின்றது அத்துளைத்தான். பெற்றடித்து எங்கும் பதற்றி திரிவேனை மதிவிளங்கிய தொண்டத்தம் பெருமையை மன்னோர் துதி செய்து எங்கனும் அதிசயம் முறை எதிர் தொழுதார் கதிர் விசிம்பிடை கரந்திட நிறைந்த கற்பகத்தின் புதிய பூமழை இமையவர் மகிழ்வுடன் பொழிந்தார். ஏறி நின்னவன தட்டு சமமாச்சு. மேல இருந்து அப்படியே வானத்துல இருந்து அப்படியே பூவா கொட்டுச்சான் அந்த மண்டபத்துல. அப்படியே அவங்க அப்படியே நினைறாங்க பூவில் அப்படியே பூவா அப்படியே பொழிஞ்சு என்ன பூனா தேவல ஒரு பூ, ஒவ்வொரு பூ அவ்வளோ வாசனையாக இருந்துதான். அப்படியே பூவா கொட்டுச்சான். பார்த்தவங்களாம் அதிசயம், என்னன்னா இது இந்த மாதிரி இது அப்படியே அதிசயத்து போய் நிற்கிறாங்க. ஏன்னா திருவிழாவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அதிசயத்து போய் நிற்கிறாங்க. சரி எங்க அந்த பையனை வந்து பார்க்குறாங்க, பணம் வந்து காணும். அவர் வேலையை தானே எப்பவுமே வருவார், வேலையை முடிச்சிருவாரு, கிளம்பிடுவார். சாப்பிடலாண்ணா கிளம்பிட்டாரு அவர். அந்த பையனை கட்டா பையனை காணும், பையனையும் காணும். இந்த மாதிரி அதிசயத்து எல்லாரும் சொந்தங்கள்லாம் வெந்து போய் அப்படி நிற்கிறாங்க. அந்த பூமழை உடனே நம்ம நாயன்மார்லாம் படாது கையெடுத்து கும்பிட்டு அப்படி கண்ணீர் மல்கி நிற்கிறாரு. தொழுது போற்றி அத்துளை மிசை நின்று நேர் துதிக்கும் வழுது இல் அன்பரும் மைந்தரும் மனைவியா தாமும் முழுது இன் அருள் பெற்று தம்முன் தொழுதிருக்கும் அழிவில் வான்பதும் கொடுத்திருந்து அருளினார் ஐயே. சாமி நம்மள வந்தவரை காணும். ஆனால் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே மேலே வந்து ஒரு அசரி குரல் கேட்குது. நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, தொண்டதே இனிமேட்டு
நீ உன் மனைவி பையன் கைலாயத்துக்கு வந்து என்றும் என்னோட இருந்து சேவடி இன்பத்தை அனுபவிக்கலான்ட்டு சாமி அருள் செஞ்சாங்க. அங்கே ஆசிரியர் வாக்கு கொடுத்த உடனே வாக்கு மறைஞ்சிச்சு. இப்போ எப்படி வாக்கு மறைஞ்சோன்னா அடுத்தது என்னாச்சுன்னா அது நின்னாங்க பாருங்க தட்டு துலாம் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. தட்டு அதாவது உலகத்திலேயே உலக பொருளோடு இறைவனை போய் சென்றது ஒரே நாயன்மாரும் அமர்ந்திருந்தாங்க. மற்றவங்க எல்லாரும் விட்டுட்டு போனாங்க. ஆனா இவரு மட்டும் உலக பொருளோடு போனாரு. ஆனா உலக பொருளோடு போனார்னா அவர் சம்பாதிக்கும் போது அது அடியாருக்கு நினைச்சு சம்பாதிச்சாரு. அடியாருக்குன்னு நினைச்சு சம்பாதிக்கும் போது அது அடியாருக்கு செய்து சிவத்துக்கு செய்து சிவத்துக்கு சேர்ந்த பொருள் கைலாயத்துக்கு தானே போகும். அப்புறம் அந்த தட்டுனாப்புல அப்படியே அப்படியே பாக்குறாங்க சொந்தங்கள். என்னன்னா இது கூண்டோட கைலாசம் போல இருக்கு சொல்லுவாங்க. கூண்டோட கைலாசம் இல்லையா? அதான் அப்படியே கிளம்புது. அப்படியே கிளம்பி மேலே அப்படியே போயிட்டு திருநெல்வேலி கோபுரத்துக்கு மேலே அப்படியே மறைய ஆரம்பிச்சு. அதை சொல்ல நாதர்த்தம் திருவருளினால் நம் பெரும் துளையே மீது கொண்டு எழுவிமானமதும் ஆகி மேல் நோக்கி கோதையில் அன்பரும் குடும்பமும் குறைவர கொடுத்த ஆதிமூர்த்தியாருடன் சிவபுரினை அடைந்தார். கட்டு கண்ணு போச்சான். சிவபுரிக்கு போயிடுச்சு. கைலாயத்துக்கு போயிட்டு சாமியோட சேர்ந்துட்டார். இப்போ இந்த வரலாறுல நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் அது இறை பண்ணிக்கு நினைச்சு சுத்திருச்சா அது இறை சுத்தாரு. நம்ம வாழ்க்கையில் கூட இப்போ சம்பாதிக்கும் போது ஒரு மாதம் ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கலாம். சாமிக்குன்னு ஒரு 200 ரூபா எடுத்து வைக்கிறோம். ஆனால் அதே வந்து 20,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது இது எல்லாம் இறைவன் கொடுத்ததுன்னு நினச்சிங்கன்னா அந்த 20,000 ரூபாவும் எப்படின்னா சிவப்புண்ணியமாக ஆகிடும். சிவப்புண்ணியம்னா நீங்கள் தான் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டாலும் நீங்களும் ஒரு அடியார் கணக்கு செஞ்சுருவீங்க. புரியுதுங்களா? ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிங்க, 200 ரூபாய் இருந்தால் கொடுத்துட்டு வச்சு நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம அந்த 20,000 ரூபாய் நம்ம கையில் வச்சுக்கிட்டு இது எல்லாம் எம்பெருமான் எனக்கு கொடுத்தது அவர் திருவருள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னு வச்சுங்க. அந்த 20,000 ரூபாய் யாரெல்லாம் சாப்பிட்றான் அவன் சிவனடியார். நீங்கள் வந்து குடும்பத்தில் யாருன்னா கொடுப்பீங்க, சாப்பாடு செஞ்சு போறீங்கன்னு அது சாப்பிட்றவங்க சிவனடியார். அவன் சிவப்புண்ணியத்தில் செஞ்சுருவாங்க. இதனால தான் சொன்னாங்க செய்யுது எதுவாக இருந்தாலும் சிவப்பணியா நினச்சி செஞ்சிருங்க. அதனால தான் குருஞான சம்பந்தர் பெருமான் சொல்லுவார், நீதியிலா அரசனும் நெற்றியில விபூதி இல்லா செய்தவம்னாரு. அதாவது நெற்றியில விபூதி இல்லாமல் நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது. எந்த வேலையும் விபூதி வச்சு செஞ்சிட்டோம்னு வச்சுங்க அது சிவப்புண்ணிய கணக்கில் சேர்ந்துடும். அது இல்லாமல் செஞ்சப்பா பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, ஐடென்டி கார்டு கொடுப்பாங்க. அது போட்டு போனாங்க அந்த கம்பெனி ஆளுன்னு தெரியும். போட்டு போனால் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு போட்டு உள்ள வாங்க. அதே மாதிரி நம்ம விபூதி வச்சுட்டு எந்த வீட்டு வேலை செஞ்சால் கூட சரி, வீட்டில் ஒரு பெருக்கிறீங்க அதுனா கோயிலில் பெருக்கலாம் புண்ணியத்தை செஞ்சோம். விபூதி வச்சுட்டு செஞ்சா விபூதி இல்லாமல் கோயிலே பெருக்கினாலும் அது வீட்டு கணக்கு செஞ்சோம். நான் போய் கோயிலில் இவ்வளோ கூப்பிட்டேன், இவ்வளோ வளர்க்கேற்றினேன், எல்லாம் பண்ணேன் என்ன செஞ்சேன்னா விபூதி அடையாளம் இல்லையே என்ன பண்ணுறது. எல்லாம் இந்த வாக்கு சாவடிக்கு போயிட்டு ஐடென்டி கார்டு இல்லைன்னா என்ன பண்ண முடியும், போட்டு போட முடியாது. அதே மாதிரி இருக்கும். நமக்கு வந்து அது சிவப்புண்ணியம் வேணும்னா நம்ம சிவ சின்னங்களோட எந்த வேலை செஞ்சாலும் சிவப்புண்ணியம் அப்படின்றது தான் அமர்ந்திய வரலாறு நமக்கு எடுத்துக்காட்ட உண்மையாகும். இது வந்து நம்ம திருத்தொண்ட தொகையில் முதல் அத்தியாயம் முதல் சருக்கம் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து வேற சருக்கத்துக்கு போவோம். அது ஒரு சருக்கம் முடிஞ்ச உடனே நம்ம செய்கிற பெருமான ஒரு பாட்டு மலர் மிசையனும் மாலும் காண்கிறதுக்கு அறிய வல்லல் பலர் புகழ் தன்னை நல்லூர் ஆவணும் பழமை காட்டி உலகம் உய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் உண்ணி தலைமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமை ஆகும். வரலாறு முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே சுந்தரமூர்த்தி நாங்கள் துதியம் சொல்றாரு. சரி, அவர் என்ன சொல்றாரு, மலர் மிசை அயனும் ஆளும் காணுதற்கு அறியவன். அதாவது அவர் திருவடியை பார்க்கறதுக்கு, பெருமானோட திருவடியை பார்த்துக்கு பெருமாளும் பிரம்மாவும் தேடி தேடி அழிஞ்சாங்க. அப்பேற்பட்டவரை வீட்டுக்கு ஓட வச்சவர் நம்ம ஆளு யாரு, சுந்தரமூர்த்தி நாயனர். அதனால அவர் திருவடி நம்ம தலைமையில வச்சு வாழ்வோம், நல்லா இருக்கும்ன்றது.
உலகம் பொய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் உண்ணி தலைமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையாகும். அப்படி வாழ்றது நம்ம வந்து நல்ல வாழ்க்கை அப்படின்ட்டு ஒரு பதிகத்தை பாடிட்டு அடுத்து போவார் சாமி. ஆமாம் சார், அந்த கோவில்லாம் போய் நம்ம பார்க்கறதுக்கு பெருமாள் இதை நம்ம நினச்சி பாருங்க. இந்த வரலாறு கேட்டோம், இதே நம்ம ஒரு ஜப்பான்லையோ ஒரு லண்டன்லையோ இல்லை ஒரு அமெரிக்காவிலையோ இருக்குன்னு வச்சு அந்த வரலாறு இப்போ கேட்குறோம்னு வச்சு தமிழால் கேட்கணும்னு மனசு தவிக்கும். நம்ம இந்தியாவில் பிறக்காம போயிட்டுமே, தமிழ்நாட்டில் பிறக்காம போயிட்டுமே, பிறந்துருந்தா நம்ம அது கோயிலை போய் அது பார்க்கலான்னு அப்படின்னு. ஆனால் நமக்கு சாமி அல்வா துண்டு மாதிரி கொடுக்குறாரு, தமிழ்நாட்டில் பிறக்க வச்சுக்கிறாரு, அதெல்லாம் போய் பார்க்கறதுக்கு நேரத்தை கொடுக்குறாரு, பாக்கியத்தை கொடுக்குறாரு. இன்னும் நமக்கு தான் கொஞ்சம் ஜுரம் அடிக்குது, அந்த அல்வா துண்டு இனிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அது எல்லாம் போக்கி நம்ம போனால் தான் அந்த அல்வா துண்டு அப்படி வாயில் போட்டு அப்படி இனிப்பாக இருக்கும். அது சரி பண்ணி தான் இட்டு போவோம் சாமி. இப்போ பக்கத்துலேயே இருக்கு, நம்மளால ஏன் போக முடியல, ஜுரமாக இருக்குமா, அதான் இனிக்க மாட்டேங்குது, கஷ்டப்பா இருக்குதே. ஒரு கோவிலில் போயிட்டு ஒரு வழக்கு ஏற்றலாம் இல்லை